Good MC friends. So let's we start நம்மளோட இன்னைக்குள்ள செஷனை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். And welcome எல்லாருக்குமே. So especially our associate partner, நம்மளோட preferred customer and also நம்மளோட prospect உங்களை கண்டிப்பா அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வருகன்ட்டு நம்மளோட ஜூம் செஷனை ஆரம்பிப்போம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பகுதியை பிரிச்சிருக்கோம். 1வது பகுதி வந்து இந்த கம்பெனியை பற்றி, 2வது பகுதி வந்து ப்ராடக்ட். அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட வந்து ஒரு 40 ப்ராடக்ட் இருந்தாலும் அன்னைக்கு அத்தனை ப்ராடக்டையும் நான் இங்கே பேச போகிறது இல்லை. நான் வந்து ஜஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தென் அடுத்தது வந்து முக்கியமான கட்டம் ஆன் த பிஸ்னஸ் பிளான். ஓகே, ஸோ எப்படி இது ஐஎம்சி பொருளை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, எப்படி நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பிளான் இருக்கு. அது ஷேர் பண்ணிட்டு தென் ஃபைனலா வந்துட்டு சில டெஸ்டிமோனி யாரோ இருந்தாங்கன்னாக்கா டெஃபினெட்லி ஐ கோயிங் டு இன்வைட் டெஸ்டிமோனி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட் இங்கே வந்துருவங்களுக்கு அண்ட் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஐ வில் ஷோ யூ த சர்ப்ரைஸ் அண்ட் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் ஜூமுக்கு வந்திருக்கீங்களோ இட்ஸ் கோயிங் டு பி, அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ அது சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர் இங்கே, நான் வந்து ஒரு லைசன்ஸ் வெல்னஸ் அட்வைசர் கிடையாது. அதே மாதிரி இங்கே எந்த ஒரு ஹெல்த் அட்வைஸும் கொடுக்க கிடையாது. நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் ஓனராக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த நியூ காமர் நீங்க உள்ளுக்கு வந்துட்டு பிற்பாடு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து உங்களோட டியூ டிலிஜென்ஸ் அண்ட் இந்த ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் கம்பெனியோட டேர்ம் அண்ட் கண்டிஷனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரிங்களா? ரைட். ஸோ அதை சொல்லிட்டு நம்ம வந்து செஷனுக்குள்ள போகலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஎம்சி வந்து ஸ்டாண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஆயுர்வேதிக் கம்பெனி அண்ட் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ ஆயுர்வேதிக் கம்பெனி இந்தியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஆனால் ஒரு சின்ன சரித்திரம் இந்த கம்பெனி பற்றி எப்படி இந்த நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2018 இந்த கம்பெனி உள்ளுக்கு கொண்டு 2 சீனியர்கள். ஸோ அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே வந்து ஒரு எலோவேரா ப்ராடக்ட் கம்பெனி யூஎஸ் பேஸ் கம்பெனியில் அந்த எலோவேரா ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ 2018 அந்த கம்பெனி எலோவேரா ப்ராடக்ட் நிப்பாட்டின கையோட அவங்க வந்து கூகுளில் செக் பண்ணியிருக்காங்க எலோவேரா அப்படின்னு. ஸோ அப்போ இந்த ஐஎம்சி கம்பெனி தெரிய வந்தோடனே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 2018 வந்து ஃப்ளைட் எடுத்து போய் உத்தரகாண்ட், இன்னைக்கு ஐஎம்சியோட ஆஃபீஸ் HQ உத்தரகாண்ட்ல இருக்கு, அது ஒரு மாநிலம் நார்த் இந்தியாவில். அங்கே போயிட்டு நம்ம ஃபவுண்டர் டாக்டர் அசோக் பாத்தியாவை மீட் பண்ணி ஐஎம்சி மலேசியா இந்த நாட்டு கொண்டாடுறதுக்கு பேசியிருந்தாங்க. பட் அதற்கு வந்து டாக்டர் அசோக் பாத்தியா என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்தியா மார்க்கெட்டே என்னால் முடிக்க முடியல, நான் ஏன் இந்த நாட்டு மலேசியாவுக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா வந்து 1.4 பில்லியன் பாப்புலேஷன், அதே அவர் இன்னும் முடிக்கல, ஏன் மலேசியாவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலேசியா வந்து ஒரு இஸ் அ ஹப் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சம்மர் அவங்க அவரை கன்வின்ஸ் பண்ணி இங்க திறக்கிறதுக்கு எவ்வளவு பேசி ஃபைனலி அவர் என்ன சொன்னார்னா, ஓகே நீங்க போயிட்டு தேவையான லைசன்ஸ்லாம் செட்டப் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, 2018 வந்து ஒரு 2 வருஷம் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த ஐஎம்சி மலேசியாவில் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, ஆனா சக்சஸ்ஃபுல்லா ஆகல. தென் 2020 எல்லாத்துக்கும் தெரியும் கோவிட் பேண்டமிக் வந்துருச்சு. ஸோ அது வந்த கையோட என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து ஃபார்மசூட்டிக்கல் மெடிசன் பற்றாக்குறையா இருந்த காலகட்டத்தில் வந்து கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணா, கேன் கோ ஃபார் ஆயுர்வேதிக் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு ஐஎம்சி கம் இன் டு த பிக்சர். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியும் ஐஎம்சியில் வந்து 2 முக்கியமான சூப்பர் ஃபுட் ஆஃப் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் இருக்கு. அதாவது மஞ்சள் டர்மரிக் அண்ட் ஆல்சோ துளசி ட்ராப் பேசில். இது 2மே வந்து 1 மில்லியன் பாட்டில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஐஎம்சி ஹெல்த் கேர் ஐஎம்சி இந்தியா டொனேஷனா கொடுத்தாங்க. தென் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ப்ராடக்ட் வந்து கோவிட் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். தென் 2022 கோவிட் எல்லாம் ஓவர் ஆன கையோட டாக்டர் அசோக் பாத்தியாவுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அழைச்சிருக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு அங்கீகாரம்லாம் வேணாம்,
ஐஎம்சியை வந்து மலேசியால திறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்துல தான் இந்தியன் கவர்மெண்ட் மலேசியா கவர்மெண்ட் கம்யூனிகேட் பண்ணி ஃபைனலி ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்ட்ரியம் பிராண்ட் அப்படின்னு அந்த கம்பெனி மலேசியால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுச்சு. தென் அஃப்கோர்ஸ் இது வந்து மலேசியால வந்து ஒரு நேரடி விற்பனை கம்பெனியா தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. ஸோ அப்ப நேரடி விற்பனை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா அதுக்கு வந்து மலேசியால வந்து லா இருக்கு, ஏஜிஎல் லா, அக்தா ஜுவலா லங்ஸோ. அப்ப அந்த அக்தா ஜுவலா லங்ஸோ லைசன்ஸ் தான் 9324/2. அப்ப இந்த 93 என்ன நம்பர் பாத்தீங்கன்னாக்கா 93 the year AGL லைசன்ஸ் வந்து ஆஃபிஷியலா இந்த நாட்டுல வந்து உருவாக்குனாங்க 1993ல. அப்ப 24/2 வந்து the number of company. அப்ப மலேசியால வந்து ஐஎம்சி வந்து 2402வது MLM கம்பெனி இந்த நாட்டுல திறக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொந்த ஆஃபீஸ் இருக்கு. இந்த ஏஜிஎல் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதான் நம்மளோட ஏஜிஎல் லைசன்ஸ். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து டிஎஸ்எம் சர்டிஃபிகேட் ஆஃப் மெம்பர்ஷிப், டிஎஸ்எம்னாக்கா டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஆஃப் மலேசியா சர்டிஃபைட் மெம்பர். அப்ப பெரும்பாலும் வந்து ஒரு எம்எல்எம் கம்பெனி வந்து இந்த நாட்டுக்குள்ள வரும்போது ஒரு 3-5 வருஷம் பிற்பாடு தான் அவங்க வந்து இந்த டிஎஸ்எம்குள்ள போடுவாங்க. ஆனா ஐஎம்சி என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, உள்ளுக்கு வந்த கையோட அவங்களோட கமிட் பண்ண அந்த ஊர் மக்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு இமிடியட்லி வந்து அவங்க வந்து டிஎஸ்எம் மெம்பரா ஆகுனாங்க. ஸோ தென் அப்ப அவங்களோட ஏஜிஎல் லைசன்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ். ஓகே, ஐஎம்சியோட பிசிக்கல் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு அலாம் டமாச்சிராத். அங்க ஏற்கனவே ஒரு 3 ஸ்டோரி பில்டிங்ல இருக்காங்க. கரண்ட்லி அவங்க ரெண்டல்ல இருக்காங்க. இங்கே தான் இந்த நேஷன் வைட் வந்து ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. இங்க தான் அவங்களோட மீட்டிங், ட்ரைனிங், ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது. ஸோ எஸ்பெஷலி நியூ கம்மர் நீங்க அந்த வட்டாரத்துல இருந்தீங்கன்னா நீங்க எனி டைம் நீங்க விசிட் பண்ணலாம் ஐஎம்சி ஆஃபீஸ். காலையில 10லேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா 10லேருந்து 2 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. சண்டே க்ளோஸ். ஓகே, ஸோ இது நம்மளோட ஆஃபீஸ். அது மட்டும் இல்ல, இவர் தான் வந்து டாக்டர் அசோக் பாத்யா, நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவர் வந்து ஒரு பேங்கர், பை ப்ரொஃபஷன் ஒரு பேங்கர். அவரும் நிறைய நெட்வொர்க்ல ஈடுபட்டிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து ரிட்டையர் பண்ணோன்னா 58 வயசுல, நம்மளாம் பெரும்பாலும் 58 வயசுல ரிட்டையர் பண்ணோன்னா டைம் வந்து பேரப்பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்ணோம், இல்ல கோயிலா போகணும் அப்படின்னு செட் பண்ணுவோம். ஆனா இவர் வந்து ஒரு முடிவு எடுத்தாரு, ஆயுர்வேதிக்கை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் அலோவேரால ஆரம்பிச்சு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஆரம்பிச்சு இன்னைக்கு 17 வருஷத்துல 350 ப்ராடக்ட் உருவாக்கி இருக்காரு டாக்டர் அசோக் பாத்யா வித் மெம்பர்ஷிப் ஆஃப் 14 மில்லியன் மெம்பர். அதாவது half of the மலேசியன் பாப்புலேஷன் இன்னைக்கு வந்து ஐஎம்சி மெம்பர்ஸா இருக்காங்க, அசோசியேட் பார்ட்னரா இருக்காங்க இந்தியால. தென் அவரு கூட பக்கபலமா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட மகன் மிஸ்டர் சத்யன் பாத்யா. அவர் வந்து தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்ட்ரியம் பிராண்ட். இவர் யங் என்டர்பிரனர், நிறைய அவார்ட் எடுத்திருக்காரு. இவர் வந்த பிற்பாடு தான் யங் என்டர்பிரனர், யங் அப்படின்னாக்கா எல்லாமே பிசினஸ் வந்து ஆன்லைன்ல போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ் வந்து ஐடெக்கும் இருக்கு, ஐடச்சும் இருக்கு. பர்சனல் ஐடச் அண்ட் ஐடெக். அப்ப ஐடெக் எப்படி வேலை செய்யுது அப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தென் அப்கோர்ஸ் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தராகண்ட் மாநிலத்துல இருக்கு அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ். தென் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆல்சோ இன் ஹரித்வார். ஓகே, ஸோ அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்க தான் வந்து அவங்களோட ஒவ்வொரு ப்ராடக்டையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. தென் அது மட்டும் இல்ல, அவங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம், அவங்க ஓன் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களோட ஓன் சயின்டிஸ்ட் தான் இன்னைக்கு 350 ப்ராடக்ட்மே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி வெளியக்கூடிய 100% ஆர்கானிக் அண்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் இன்னைக்கு அவங்க டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி வெளியாக்குறாங்க. தென் அவங்களுக்கு சொந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட வந்து ஆயுர்வேதிக் ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனி, அது மட்டும் இல்ல WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜிஎம்பி அண்ட் ஜிபிபி சர்டிஃபைட் கம்பெனி. தென் சேம் டைம் வந்து அவங்க வந்து ஹலால் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்காங்க, ஆர்கானிக் சர்டிஃபிகேட். அப்கோர்ஸ் இன்னைக்கு இந்த நாட்டுல இருக்கும் போது நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ஹலால் வந்து மலேசியால ரெக்கனைஸா அப்படின்னு. ஒன்னு தெரிஞ்சுங்க, இந்த ஹலால் வந்து சர்டிஃபைட் அண்ட் என்டரன்ஸ் பை FDA ஸ்டாண்டர்ட். FDAனா ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஹலால். அப்கோர்ஸ் அந்த லோகோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அதையும் சில பேர் கேட்பாங்க. ஓகே, இங்க ப்ரூஃபா அப்படின்னு. ஒன்னு தெரிஞ்சுங்க, இந்த ஹலால வந்து மலேசியா ரெக்கனைஸ் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎல் லைசன்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து ஏஜிஎல் லைசன்ஸ் இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணி சர்டிஃபை பண்ணி தான் இன்னைக்கு இந்த நாட்டுல விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதே சமயத்துல வந்து ஐஎம்சிக்கு சொந்த வே ஹவுஸ் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 2,80,000 ஸ்கொயர் ஃபீட்ல அவங்க சொந்த வே ஹவுஸ் இருக்கு. இது வந்து 4 மாடி வே ஹவுஸ்.
ஏறக்குறைய ஒரு 1 பில்லியன் ரிங்கெட் worth ஆஃப் ப்ராடக்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னாக்கா எவ்ரிடே இங்க இருந்தா ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா 7500 சென்டர்ஸ் இருக்கு. அதாவது சென்டர்ஸ்னா சம்திங் லைக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாக்கீஸ் மாதிரி. ஓகே, இங்க தான் வந்து ஸ்டாக்கி நம்ம மொபைல் ஸ்டாக்கி தான் மூவ் பண்றோம். ஆனா அந்த நாட்டுல கடை வச்சிருக்காங்க, ஒரு அவுட்லெட் திறந்து வச்சிருக்காங்க. ஸோ ஏறக்குறைய வந்து ஒரு 7500 அவுட்லெட் இருக்கு இந்தியாவில். ஸோ அப்ப த்ரூ அவுட் இந்தியா இந்த ஒரு வே ஹவுஸ்ல இருந்தா ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அது மட்டும் இல்ல, இந்த வே ஹவுஸ் மேல வந்து ஒரு ஹெலிபேட் இருக்கு. ஓகே, எஸ்பெஷலி நம்ம ஈவன் மலேசியால நீங்க வந்து ஒரு சேர்மன் ரேங்க் அடைஞ்சு நீங்க குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து 3 days 4 days 3 night ஃபுல் கம்பெனி எக்ஸ்பென்சஸ்ல உங்களை அங்க கொண்டு போயிட்டு சுத்தி காமிக்கிறதுக்குலாம் இந்த பிளேஸ்ல இருந்தா அந்த ஹெலிகாப்டர்ல அவங்களோட ஃபார்ம் எல்லாத்தையும் சுத்தி காமிப்பாங்க. ஓகே, அவங்களோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபார்ம் எலோவேரா சொந்த ஃபார்ம் வச்சிருக்காங்க. ஏறக்குறைய வந்து 800 ஏக்கர் ஆஃப் எலோவேரா ஃபார்ம் வச்சிருக்காங்க. அண்ட் இதுதான் அவங்களோட மெயின் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட். அதாவது 90 விழுக்காடு ஐஎம்சியோட எல்லா ப்ராடக்ட்லுமே வந்து இன்னைக்கு வந்து இந்த எலோவேரா இருக்கு உள்ளுக்கு. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்ல, அவங்களோட ரெண்டாவது ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சி பக்தான் ஓ இமாலயா பெரி அப்படின்வாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தியும் நான் அடுத்த ஸ்லைட்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் இதுவும் அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் இமாலயன் பெரி. இங்க வந்து நம்ம வந்து சயின்டிபிக் நேம் கால்ட் சி பக்தான். தென் மூணாவது அவங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் துளசி. அவங்க 5 விதமான துளசி ஃபார்ம் வச்சிருக்காங்க. அவங்க சொந்தமா நட்டு இங்கேருந்து நம்ம அவங்களோட துளசி டிராப்ஸை வந்து இந்த பிளான்ல இருந்து அவங்க எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க, இந்த துளசி டிராப். அது மட்டும் இல்ல, கடந்த 17 வருஷமாக நிறைய அவார்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட் அடைஞ்சிருக்காங்க இந்த ஐஎம்சி கம்பெனி. ஓகே, இன்னைக்கு இந்தியாவிலும் நிறைய எம்எல்எம் கம்பெனி இருக்கு. அந்த மத்தியிலையும் பாத்தீங்கன்னாக்கா 2007ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கடந்த 17 வருஷத்துல நிறைய அவார்ட் அண்ட் வேர்ல்ட் ரெக்கக்னிஷன் எடுத்திருக்காங்க. ஈவன் இந்தியாவில வந்து மெம்பர் ஆஃப் IDSA, அதாவது இந்தியன் டைரக்ஷன் அசோசியேஷன் மெம்பரா இருக்காங்க. நிறைய ஆயுர்வேதிக் நிறைய அங்கீகாரம் எடுத்திருக்காங்க கடந்த 17 வருஷமாக. அப்ப அவங்களோட இன்னைக்கு வந்து இந்த நாட்டுல எத்தனை ப்ராடக்ட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மலேசியா நாட்டுல வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 40 ஃபுட் ப்ராடக்ட் லோடட் வித் நியூட்ரிஷன். ஓகே, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்க ஃபீல்ட்ல போகும்போது கண்டிப்பா எல்லாம் கேட்பாங்க KKM இருக்கா அப்படின்னு. பட் ஒன்னு தெரிஞ்சுங்க, நம்மளோட ப்ராடக்ட் வந்து நாட் கேப்சூல் கிடையாது, நம்மளோட டேப்லெட் கிடையாது. நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே is on a botanical beverage, is a food product. அப்போ fruit product நால இது எல்லாமே come under the category of BKKM, Bekalan Keselamatan dan Quality Makanan. ஸோ இந்த டிவிஷன்ல தான் நம்மளோட ப்ராடக்ட் லைசன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அவங்க வந்து அப்ரூவல் எவ்ரி சிங்கிள் ப்ராடக்ட் அண்டர் BKKM லெட்டர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்க அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டாங்க. அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க HQ போயிட்டு நீங்க லீடர்ஸா இருந்தாங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ப எனக்கு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சில லீடர்ஸ் கிட்ட அவங்க காமிச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் இஸ் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் BKKM, Bekalan Keselamatan dan Quality Makanan. அடுத்தது நம்மளோட ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காஸ்மெட்டிக் ரேஞ்ச். ஓகே, காஸ்மெட்டிக் ரேஞ்ச் பிளண்ட் யுவர் பியூட்டி வித் கிரேட். அதாவது எல்லாமே ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட். அதாவது ரேஞ்ச் ஃப்ரம் அலோவேரா ஃபேஸ் வாஷ்லேருந்து, டெர்மரிக் ஃபேஸ் வாஷ்லேருந்து, டெர்மரிக் கிரீம்லேருந்து, மாய்ஸ்சரைசர்லேருந்து, அப்புறம் அது மட்டும் இல்ல தோனபா, செப்ரோன் தோனபா, மீன் தோன்பா, அப்புறம் டூத் பேஸ்ட், தென் லீஃப் பாம், தென் சேம் டைம் இந்த ஷாம்பு, அது anti air fall ஷாம்பு, anti dandruff ஷாம்பு, ஷவர் ஜெல், இது எல்லாமே ஆர்கானிக்கா தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் நம்மளோட IMCயோட காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ப்ராடக்ட். ஸோ இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 10ஆம் மாசம் இன்னொரு 30 ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்க. அந்த லான்ச்சிங்ல கண்டிப்பாக நம்மளோட எதிர்பார்க்கிறோம் நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர் அண்ட் ஆல்சோ நம்மளோட MD மிஸ்டர் சத்யன் பத்தியா கண்டிப்பா வருவாங்க. அப்ரூவல் எடுத்துருச்சு. ஸோ anniversary டைம்ல அவங்க வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நம்ம அடுத்தது ப்ராடக்ட்குள்ள போகலாம். அப்கோர்ஸ் நம்ம ப்ராடக்ட்ல போற முன்னுக்கு நிறைய பேர் இங்க வந்துட்டு அப்கோர்ஸ் தெரிஞ்சாலும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆயுர்வேதா ரொம்ப இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ அதனால நான் கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஆயுர்வேதா ட்ரெடிஷனே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெடிசன் தட் ஒரிஜினேட்டட் இந்தியால இருந்தா வந்துட்டு 5000 வருஷம் ago, 5000 years ago.
அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து பிலீவ் ஆன் த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் டிபெண்டிங் ஆன் நம்மளோட பாடி பிட்வீன் நம்மளோட மைண்ட் பாடி அண்ட் ஸ்பிரிட். ஸோ இந்த பிரைமரி கோல் ஆஃப் ஆயுர்வேதா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் குட் ஹெல்த் ரதர் தென் ஃபைட் டிசீசஸ். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டிசீஸ் ஃபைட் பண்ண வரல, நம்ம வந்து டு ப்ரொமோட் பெட்டர் ஹெல்த், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்களே. ஸோ அப்போ இதுதான் இந்த ஆயுர்வேதா. நம்மளோட ப்ராடக்ட் வந்து கியூர் கிடையாது, நம்மளோட ப்ராடக்ட் மோர் டு ப்ரிவென்ஷன் கேர். ஸோ அதனால தான் இந்த ஐஎம்சி ப்ராடக்ட் கிவ் யூ குட் ஹெல்த், okay, rather than we fight diseases. Of course நிறைய டெஸ்டிமோனி இருக்கு, பிகாஸ் அவங்க நோய் டிசீஸ் chronic disease அவங்க எடுத்த பிற்பாடு நன்மை அடைகிறாங்க. தென் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இந்த கீ பிரின்சிபல் ஆஃப் ஆயுர்வேதா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னாவது வந்து டோஷா அப்படின்வாங்க. ஸோ இந்த ஆயுர்வேதா ஐடென்டிஃபை 3 பேசிக் டைப் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஃபங்க்ஷனல் பிரின்சிபல் தட் பிரசன்ட் இன் எவ்ரி ஒன் லைஃப்ல. ஓகே, ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா டோஷா அப்படின்வாங்க. அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 டோஷாஸ் இருக்கு. ஒன்னாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வாதா. வாதா வந்து என்னத்தை ரிப்ரசென்ட் காத்து, அசோசியேட் வித் தி மூவ்மெண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிதா, வேர் விச் ரெப்ரசென்ட் ஃபயர், நெருப்பு. தென் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காப்பா. காப்பா ரிப்ரசென்ட் தண்ணி அண்ட் மண்ணு. ஸோ இதுதான் 3 விஷயம் இந்த ஆயுர்வேதால அடங்கியிருக்கு, வாதா பிதா காப்பா. அப்ப நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே இதை 3 பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்டா பொட்டானிக்கல் பெவரேஜா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ். அப்ப குட் ஹெல்த் அச்சீவ் வேன், அது மட்டும் பத்தாது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க மைண்ட் பாடி அண்ட் ஸ்பிரிட்ஸ் ஆர் இன் ஹார்மோனி. அதனால சில நம்ம ப்ராடக்ட் எடுக்கும் போது சில பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெடிடேஷன்ல இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து நிறைய ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. when they start யூஸ்ல நம்மளோட பேசிக் நம்மளோட தெமரிக் எடுத்த போது when they go for sit for meditation நல்லா அருமையா வேலை செய்யுது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப பேசிக்கலி இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், உங்களோட அன்ஹெல்தி டயட், வெதர், ஸ்ட்ரெயின், ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே காமப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட ஐஎம்சி ப்ராடக்ட். தென் மூணாவது பாத்தீங்கன்னாக்கா ஆயுர்வேதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலிமெண்ட் இருக்கு. ஸோ ஆயுர்வேதா ஆல்சோ பிலீவ் தட் எவ்ரி திங் இன் த யூனிவர்ஸ் இஸ் கம்போஸ் ஆஃப் 5 எலிமெண்ட், அதாவது எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் எர்த் ஸ்பேஸ். அப்ப இது கம்பைன் ஆஃப் டு ஃபார்ம் 3 டோஷா. இது எல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு இந்த 3 டோஷா இருக்கு, வாதா பிதா அண்ட் காப்பா. ஸோ இதுதான் பேசிக் திங் எப்படி இந்த ஆயுர்வேதா வேலை செய்து, இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கலி நம்ம கிட்ட உள்ளது டயட் அண்ட் நியூட்ரிஷன். அப்ப இங்க வந்து பேலன்ஸ் டயட், டெய்லர் டு இண்டிவிஜுவல் டோஷா கீ பார்ட் ஆஃப் ஆயுர்வேதிக். அதனால சொல்லுவாங்க நம்ம ப்ராடக்ட் எடுக்கும் போது இஸ் பேஸ் ஆன் த இண்டிவிஜுவல் பாடி. சில பேர் கேட்பாங்க எப்பக்குள்ள சார் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு. பட் ஒன்னு தெரிஞ்சுங்க, இது வந்து எல்லாமே பேஸ் ஆன் த இண்டிவிஜுவல் பாடி பேஸ் பண்ணி தான் அது வேலை செய்யும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஹெர்பல் மெடிசன், நம்மளோட எல்லாமே யூஸ் பிளான்ட் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் காமன் இன் ஆயுர்வேதா. மூணாவது வந்து பஞ்சா கர்மா, டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் தட் எய்ம் டு கிளென்ஸ் நம்மளோட பாடி ஆஃப் டாக்ஸிக். ஸோ இது 3 தான் வந்து இன்னைக்கு ஐஎம்சில அடங்கியிருக்கு. சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஆயுர்வேதா அப்படின்னா கேரளா ஆயுர்வேதா இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இது 3 தான் நம்ம இது விஷயத்துல அடங்கியிருக்கு. இந்த 4வது தான் யோகா அண்ட் மெடிடேஷன், இதுவும் ஆயுர்வேதா தான். பட் தீஸ் பிராக்டிஸ் ஹெல்ப் மெயின்டைனிங் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ். இது நம்ம கிட்ட கிடையாது. அதே மாதிரி 5வது மசாஜ் தெரப்பியும் ஆயுர்வேதா தான். அப்ப இதுவும் நம்ம கிட்ட கிடையாது. அப்ப நீங்க ஒண்ணு தெரியுங்க, நம்ம கிட்ட உள்ளது ஆயுர்வேதா அப்படின்னா இந்த 5 விஷயம் அடங்கியிருக்கு. ஆனா இன்றைக்கு ஐஎம்சில வந்து நம்ம கிட்ட வந்து டயட் அண்ட் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் பேஸ் ஆன் ஆயுர்வேதா, ஹெர்பல் மெடிசன் பேஸ் ஆன் ஆயுர்வேதா அண்ட் பஞ்சகர்மா விச் இஸ் டீடாக்சிஃபிகேஷன் பேஸ் ஆன் ஆயுர்வேதா. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு இந்த ஷேரிங் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா லாஸ்ட் 5 மந்த் நான் ஃபீல்ட்ல போகும்போது நிறைய பேர் குழம்பிருப்பாங்க. ஓகே, கேரளா ஆயுர்வேதாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட வந்து ஆல் ஆன் அ ப்ராடக்ட் பேஸ். ரைட், ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் எலோவேரா. சில பேர் சொல்லுவாங்க சோத்து கட்டலை அப்படின்வாங்க, தமிழ்ல சொன்னா சோத்து கட்டலை அப்படின்வாங்க. ஓகே, பேசிக்கலி நம்மளோட எலோவேரா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எலோவேரா ப்ராடக்ட் நான் எல்லாத்தையும் முதல்ல மியூட் பண்ணிடுறேன். லேட்டர் ஐ வில் அன்மியூட் ஸோ தட் யூ ஒன்ட் டிஸ்டர்ப் மை ஃப்ளோ. சரிங்களா, நான் எல்லாத்தையும் முதல்ல அன்மியூட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி ஏதோ எமர்ஜென்சியா உங்களுக்கு ஏஜென்டா இருந்தால் நீங்க ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல மெசேஜ் டைப் பண்ணுங்க எனக்கு, தென் ஐ வில் ஆன்சர் யூ. சரிங்களா, ரைட். ஸோ அப்ப நம்மளோட
அலோவேரால நிறைய சோத்துக்கட்டையில வந்து நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்னாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் த ஒன்லி பிளான்ட், உலகத்துல இந்த ஒன்லி செடி, தமிழ்ல சொல்லப்போனா செடி, that glands and nourish inside our body. அப்ப நம்ம உடம்புக்குள்ள கிளான்ஸை கிளியர் பண்ணக்கூடிய ஒரே பொருள் அப்படின்னா இந்த அலோவேரா தான். ஆல்சோ பெனிஃபிட் அவுட் சைட் அவர் பாடி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அலோவேரா பெர்ஃபார்ம் 2 மெயின் ஃபங்க்ஷன். நீங்க இதை குடிக்க ஆரம்பிச்சோன்னா 2 விஷயம் நடக்கும் நம்ம உடம்புல. ஒன்னாவது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் டிசீசஸ். அப்போ உங்க உடம்புல வந்து ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அலோவேரா. நீங்க கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ஏன் இன்னைக்கு நிறைய டெஸ்டிமோனி இருக்குன்னா பிகாஸ் இந்த அலோவேரா வந்து ஃபைட்டிங் டிசீசஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிளான்ஸ் ஆல் டாக்ஸின் ஃப்ரம் அவர் பாடி. நம்ம பாடியில உள்ள டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியாக்கிறோம் இந்த அலோவேரா. நான் அடுத்தது பாத்தீங்கன்னா அலோவேரா கான்டென்ட் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூட்ரிஷனும் நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இதுல இருக்கு. அதனால இது வந்து என்ன செய்யணும், ஏறக்குறைய ஒரு 200 விதமான வியாதியை ஃபைட் பண்ணக்கூடிய, நம்ம பாடியில ஃபைட் பண்றதுக்கு உள்ள பொருள் தான் இந்த அலோவேரா. ஸோ இதை வந்து பெரும்பாலும் என்ஷன்ஸ் டைம்ல வந்து என்ன சொல்லுவாங்க, இஸ் அ சைலண்ட் ஹீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கு பொட்டனிக்கல் பெவரேஜ் அலோவேரா, என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னாவது வந்து ஹைட்ரேஷன். அதாவது சில பேர் வந்து தண்ணி நிறைய குடிக்க மாட்டீங்க, அவங்களுக்கு பாடி ஹைட்ரேஷனா இருக்கும். அப்ப இது நீங்க குடிக்கும் போதே பாடி டீஹைட்ரேஷன் ஆகுச்சுனாக்கா இது நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் இருக்கும். ரெண்டாவது வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அதாவது டைஜஸ்டிவ் ஹெல்த். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நாளைக்கு வந்து 5 வேலை சாப்பிடுறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், டீ பிரேக், டின்னர் அண்ட் சப்பர். பட் நம்ம எத்தனை வாட்டி மழை கலைக்கிறோம்? ஒரு வாட்டி தான். ஸோ அப்ப மத்தெல்லாம் வயிற்றுக்குள்ள தங்கிரும். ஸோ நம்ம குடலை சுத்தப்படுத்துறது இந்த ஒரு அலோவேரா தான். ஸோ இது வந்து பேசிக்கலி கிவ் யூ டைஜஸ்டிவ் ஹெல்த் பெனிஃபிட். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன், அதாவது உங்க உடம்புல உள்ள அழுக்கு எல்லாத்தையும் வெளியாக்கிறோம். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல போறேன்னா, யாரெல்லாம் இன்னைக்கு வேக்சின் எடுத்திருக்காங்களோ கண்டிப்பாக இந்த அலோவேரா எடுக்கணும். ஏன்னா யூ நீட் டு டீடாக்சி ஆல் த உள்ளுக்கு உடம்புக்குள்ள போன அன்வான்ட் கெமிக்கல் எல்லாத்தையும் வெளியாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சோத்துக்கட்டல அலோவேரா அப்படின்வாங்க. அடுத்தது வந்து நியூட்ரியன் அப்சார்ப்ஷன், அதாவது நீங்க வந்து குடலை சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த நீங்க எந்த வேற நியூட்ரிஷன் எடுத்தீங்கன்னாக்கா அது பெட்டரா அப்சர்வ் பண்ணும் உங்களோட பாடிக்கு, உங்க செல்குள்ள. தென் ஸ்கின் ஹெல்த். ஓகே, எப்போதும் சொல்ற மாதிரி நம்மளோட பிக்கஸ்ட் ஆர்கன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஸ்கின், தோல். அப்ப அதிகமா பெனிஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் நம்ம உடம்புல நீங்க இந்த அலோவேரா எடுக்க ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா உங்களோட தோல், ஸ்கின் ஹெல்த். தென் இம்யூன் சிஸ்டம், அதாவது உங்களோட இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் மழையில நனைஞ்சாலே அவங்களுக்கு காய்ச்சல் வரும், தூசி பட்டா திம்பல் வரும். ஸோ இந்த மாதிரி வீக் இம்யூன் சிஸ்டம், சில பேர் பக்கத்துல ஒரு கூட்டத்துல இருக்கும் போது வைரஸ் ஏதோ வந்துச்சுனாக்கா வெரி ஃபாஸ்டா, பிகாஸ் தி இம்யூன் சிஸ்டம் இஸ் வீக், எஸ்பெஷலி ஏஜிங் பீப்புள். ஓகே, 60-70 வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ அவங்க இந்த ப்ராடக்ட் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சாங்கனாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் நடக்கும். Then of course anti-inflammatory effect நடக்கும் once you start take the product. So அது மட்டும் இல்ல, நம்மளோட அலோவேரா ஜூஸ் ப்ராடக்ட் வந்து சுகர் ஃப்ரீ அண்ட் அதே சமயத்துல வந்து எந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்கிரீடியனும் இதுக்குள்ள கிடையாது. ஸோ அதனால யார் வேணாலும் தாராளமா இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணலாம். எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 30 ml இந்த பாட்டில் நீங்க கேப் நீங்க திறந்தீங்கன்னாக்கா அந்த கேப்போட லெங்க் வந்து 30 ml. அதை வந்து நீங்க ஒரு ஏறக்குறைய ஒரு 200 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்க வேண்டியதான். காலையில ஒரு வயிற்றுல குடிக்கலாம், இல்ல நைட்ல பிஃபோர் கோ டு த பெட் ஆல்சோ நீங்க குடிச்சிட்டு படுக்கலாம். தென் காலையில குடல் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த அலோவேரா. நான் அதே அப்ப பிரைஸை பார்ப்போமே. இன்னைக்கு உலகத்துல நிறைய கம்பெனி விற்கிறாங்க அலோவேரா. நம்மளோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா த பிரைஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து லசாடால விற்கிறாங்க. ஓகே, 350 ml 152 ரிங்கெட். அதே மாதிரி இன்னொரு பிராண்ட் 900 ml 207 ரிங்கெட் விற்கிறாங்க. ஆனா நம்மளோட அலோவேரா 500 ml ரிட்டைல் பிரைஸ் 54 வெள்ளி. நம்மளோட பிசி ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஏபி அசோசியேட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 42 ரிங்கெட் தான். ஓகே, ஸோ இதுதான்
நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இன்னொரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த 2 வாரத்துல வந்து ஒரு ஆயுர்வேதிக் கப்பலை நான் மீட் பண்ணேன். அவங்க வந்து 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ண வந்து வாய்ப்பு கிடைச்சி எனக்கு. அவங்க கூட ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு ஐஎம்சி ப்ராடக்ட் ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஏன் இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு பேர் பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு காரணம் சொன்னாங்க. எஸ்பெஷலி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து மோர் டு பேஸ் ஆன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி 5 விஷயம் நம்மளோட பஞ்ச இதுல கலந்துருக்கு. அது வாட்டர், ஃபயர், ஸ்பேஸ் இதெல்லாமே. ஸோ அதனால இது வந்து சம் ஆர் அதர் இஸ் கனெக்டட் டு த நேச்சர். அப்போ கனெக்டட் டு நேச்சர்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை வந்து அதிகமா ப்ராஃபிட் வச்சு வித்தாங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராடக்ட் வேலை செய்யலாம். அப்ப இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இது பெனிஃபிட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நிறைய டெஸ்டிமோனி இருக்கு. ஈவன் இந்தியால 2.5 மில்லியன் டெஸ்டிமோனி இருக்கு. ஒரே காரணம் பிகாஸ் ரொம்ப மலிவான ஒரு விலையில விற்க வச்சுதான். பிகாஸ் டாக்டர் அசோக் பாத்தியோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், ஒவ்வொரு வீட்லயும் இந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோள்ல தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? நான் அடுத்தது நம்மளோட பிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொட்டானிக்கல் பெவரேஜ் மிக்ஸ் சி பக்தான், அதாவது இமலயன் பேரி. அப்கோர்ஸ் இமலயன் பேரி அப்படின்னா இதுல இந்துசம்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய மித் ஸ்டோரி இருக்கு. அதாவது அனுமான் வந்து சஞ்சீவி வேறு தெரியாம மலையை தூக்கிட்டு போனால, சோ அந்த சஞ்சீவி வேறு தான் இந்த சீபக்தனோட வேறு தான் இந்த சஞ்சீவி. அப்ப சில பேர் இதை வந்து சஞ்சீவி பழம் அப்படின்வாங்க. ஓகே, இது எப்போதும் எங்க முளையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஹில் அல்டிடியூட்ல தான், இமலயா இந்த மாதிரி ஏரியால தான் அது முளையும். ஸோ பேசிக்கலி இந்த பொட்டானிக்கல் பெவரேஜ் சி பக்தான் வந்து நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் க்ரோ இன் சர்டன் ரீஜன் ஆஃப் யூரோப் அண்ட் ஏஷியா. ஓகே, ஸோ இந்த பேரி ஆல்சோ நோன் ஃபார் த வைப்ரண்ட் ஆரஞ்சு கலர் அண்ட் அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் புளிப்பா இருக்கும். இந்த பேரியில வந்து நிறைய நியூட்ரியன் இருக்கு, இன்க்ளூடிங் வைட்டமின் சி, வைட்டமின் இ அண்ட் வைட்டமின் கே. அஃப்கோர்ஸ் வைட்டமின் சின்னு சொல்லும் போது ஒரேக்கனோ ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்வேஷன் வேல்யூ அப்படின்வாங்க. அப்ப இந்த ஒரக்கல் வேல்யூ, ஆக்சிஜன் வேல்யூ இந்த பேரியில பாத்தீங்கன்னா 100,000 ஒரக் வேல்யூ. வேபாய் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஆப்பிள் டே மேக் டாக்டர் வே அப்படின்னு. ஆனா ஆப்பிள்ல இருக்கக்கூடிய ஒரக் வேல்யூ பாத்தீங்கன்னா 5,000 ஒரக் வேல்யூ தான். ஆனா சீபக்தன்ல வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100,000 ஒரக் வேல்யூ. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த நம்மளோட சீபக்தன்ல ஓவரால் இந்த சீபக்தன்ல பாத்தீங்கன்னாக்கா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, சச்சஸ் ஒமேகா 3, 6, 7 and 9. அஃப்கோர்ஸ் யாரெல்லாம் வந்து வெஜிடேரியனா இருக்கிறவங்க அவங்க வந்து ஃபிஷ் ஆயில் எடுக்க முடியாது, டேபிள் கேப்சூல். பட் இந்த ப்ராடக்ட் அவங்க ரிப்ளேஸ் பண்ணி கண்டினியூ எடுக்கலாம், ஏன்னா இதுல அதிகமான பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த சீபக்தன்ல வந்து ரீச் இன் நியூட்ரியன்ஸ், இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும், அஃப்கோர்ஸ் பெனிஃபிட் உங்களோட ஸ்கின் ஹெல்த், ஏன்னா உங்களோட ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், தென் ஹார்ட் ஹெல்த், உங்க ஹார்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அது மட்டும் இல்ல, உங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இஃபெக்ட், தென் வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை குடிக்க ஆரம்பிச்சுன்னா வெயிட் லாஸும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் அது மட்டும் இல்ல, வில் இன்க்ரீஸ் த ஆக்சிஜன் லெவல். ஸோ அப்ப இது யாருக்கு ரொம்ப பொருகும் அப்படின்னா எல்லாரும் குடிக்கணும். ஓகே, எல்லாரும் ஹெல்த்தி பீப்புள் எல்லாரும் கொடுக்கணும், பிகாஸ் இட் வில் இன்க்ரீஸ் ஆக்சிஜன் லெவல் இன் யுவர் பாடி. அண்ட் சேம் டைம் கேன்சர் பேஷண்ட் ஹூ ஆர் கோயிங் ஃபார் கீமோதெரப்பி இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா நிறைய எடுக்கணும். இப்ப நம்ம மாதிரி ஆர்டினரி பீப்புள், எந்த ஒரு வியாதியும் இல்லாதவங்க ஒரு நாளைக்கு 30 ml எடுத்தா போதும். பட் அதே வந்து எனிபடி கோ த்ரூ டயக்னோஸ் வித் எனி கைண்ட் ஆஃப் கேன்சர், எனி கைண்ட் ஆஃப் சிக்னஸ், அவங்க வந்து அதிகமா எடுத்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கேன்சர் செல் won't survive in oxygenated environment. அப்ப இதை அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கேன்சர் செல் வளராது, ஓகே, அப்படியே குறைஞ்சிரும். ஸோ அதுதான் இந்த சீபக்தன்ல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? நான் அப்ப இன்னைக்கு மார்க்கெட்லயும் நிறைய சீபக்தன் இருக்கு, எஸ்பெஷலி இந்த கேப்சூல் ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. ஒரு பிராண்ட் லசாடால விற்கிறாங்க 98 ரிங்கேட். அதே மாதிரி இன்னொரு பிராண்ட் 60 கேப்சூல் 155 வெள்ளிக்கு விற்கிறாங்க. ஆனா நம்மளோட சீபக்தன் பாத்தீங்கன்னா 500 ml 99.9% பியோர் அரைச்சி, இதுக்கு ஒரு வீடியோவே இருக்கு, நீங்க அது வீடியோவை பார்க்கலாம். அரைச்சி பாட்டில் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இஸ் அ பொட்டானிக்கல் பெவரேஜ். ஓகே, ரிட்டைல் பிரைஸ் 94 வெள்ளி, பிசிஐபி பிரைஸ் பாத்தீங்கன்னா 72 வெள்ளி தான். ஓகே, சோ அப்ப இந்த ப்ராடக்ட் பொட்டானிக்கல் பெவரேஜ்ல தண்ணி வாட்டர் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அப்சர்ஷன் பாஸ்தரா வேலை செய்யும். அதே கேப்சூல் ஃபார்ம் டேப்லெட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா
அது வந்து அதிகமான வேலையை கொடுக்கணும் கிட்னிக்கு. பட் நம்மளோட வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ இது எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலயும் ஈவினிங்லயும் ஆஃப்டர் 6 முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க. எஸ்பெஷலி நம்ம மாதிரி ஆக்டிவா உள்ள ஆளு. ஏன்னா நைட்ல நீங்க தூங்க முடியாது. பிகாஸ் யூ இன்க்ரீஸ் த ஆக்சிஜன் லெவல் இன் பாடி. அதே வந்து லோரி டிரைவர் அப்படின்னாக்கா நைட்ல எடுக்கலாம், அவங்க தூக்கம் வராது. ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதே தான் கேப் 30 ml மிக்ஸ் வித் 200 ml வாட்டர். காலையில எம்டி ஸ்டமக்ல எடுத்துட்டு தென் ஒரு half an hour வந்து யூ கேன் டேக் யோர் பிரேக்ஃபாஸ்ட். Now, அடுத்தது நம்மளோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் பெவரேஜ் மிக்ஸ் பேசில் துளசி. ஓகே, எல்லாத்துக்கும் துளசினா என்னன்னு தெரியும். ஓகே, பட் நம்மளோட துளசி ஜூஸ் கிடையாது, இது வந்து ட்ராப், அதாவது எஸ்ட்ராக்ட், யூசிங் எஸ்ட்ராக்ட் டெக்னாலஜி எஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ராப்ல வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதுல என்ன மாதிரியான துளசி இருக்கு அப்படின்னா, அப்கோர்ஸ் இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. ஹாலி பேசில் அப்படின்வாங்க, 5 விதமான துளசி. ரெண்டாவது க்ளோப் பேசில், ஸ்வீட் பேசில், கிரீக் பேசில் அண்ட் லைம் பேசில், 5 விதமான துளசி. தென் அப்கோர்ஸ் துளசியோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, ஸோ இதை துளசியை குடிக்க ஆரம்பிச்சோன்னே கண்டிப்பாக உங்க உடம்புல நிறைய மாற்றம் தெரியும். எஸ்பெஷலி உங்க ஸ்கின், உங்க எனர்ஜி லெவல்ல எல்லாமே மாற்றம் தெரியும். பிகாஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு இந்த துளசியில. தென் சப்போர்ட் ஹார்ட் ஹெல்த், then boost immunity. Of course, இந்த நம்மளோட பொட்டானிக்கல் பெவரேஜ் பேசில் துளசி வந்து உங்களுக்கு காஃப், சளி, சைனஸ் பிரச்சனைங்க இருந்துச்சுன்னா, அடிக்கடி நெஞ்சு சளி பிடிக்கிறவங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த துளசியை நீங்க கண்டினியூவா எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு வந்து கியூர் பண்ணிருக்கு. அப்கோர்ஸ் அந்த வார்த்தை வி ஷுடன்ட் யூஸ், பட் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. பட் இண்டிவிஜுவலி அவங்க பெனிஃபிட் அவங்க பேசலாம், பட் நம்ம எஸ் தேர்ட் பார்ட்டி நம்ம அந்த வார்த்தையை கியோன்னு வார்த்தையை பாய்க்க கூடாது. ஓகேங்களா, ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எய்ட் டைஜஸ்டன், ரெகுலேட் பிளட் சுகர் லெவல். ஈவன் உங்களோட சுகர் லெவல், ரத்தத்தில் உள்ள சுகர் லெவல் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பேசில இருக்கு. ப்ரொமோட் மென்டல் ஹெல்த், அதெல்லாம் முதல்ல சொன்னாங்களா உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா துளசியை குடிச்சிட்டு நிதானமா உட்காருங்க. கண்டிப்பாக யூ ஃபீல் வெரி ரிலாக்ஸ் அண்ட் காம். ஓகே, ரிச் இன் நியூட்ரியன்ஸ், ரைட். ஸோ இந்த பேசில் ஆல்சோ பூஸ்டிங் இம்யூனிட்டி. அப்போ இதை குடிக்க ஆரம்பிச்சுன்னா உங்க இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணிடும் அண்ட் கேன் கியூர் கோல்ட் அண்ட் காஃப். இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் ஃபைட் இன்ஃப்ளமேஷன் இன் பாடி அண்ட் கீப் டைஜஷன் ஹெல்த்தி. அப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனி இருக்கு. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல ரிட்டைல் பிரைஸ் 27 வெள்ளி, அசோசியேட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வெள்ளி தான். 20 ml ட்ராப் ஒரு மாசத்துக்கு வரும். நீங்க வந்து டெய்லி தண்ணி குடிக்கும் போதெல்லாம் ஒரு 2 ட்ராப். ஓகே, ஒரு தேத்தாரி கிளாஸ் இருக்குல்ல, ஒரு அதுல கிளாஸ்ல எப்பெல்லாம் நீங்க தண்ணி குடிக்கிறீங்களோ 2 ட்ராப், இல்லைன்னா நீங்க தப்பையில தண்ணி ஊத்திட்டு போறீங்கன்னா ஒரு 10 ட்ராப் போட்டு ஒன் ஹோல் டே நீங்க குடிச்சிட்டு இருக்கலாம். அதே மாதிரி தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூ வில் சி த டிஃபரன்ஸ். ஓகேங்களா. தென் கடைசியாக நம்மளோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டானிக்கல் பெவரேஜ் மிக்ஸ் டர்மரிக் வித் saffron drop. ஓகே, ஸோ யாருக்கு மஞ்சள் தெரியாது, எல்லாத்துக்குமே மஞ்சள் தெரியும். ஈவன் கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் அதிகமாக பயன்படுத்துனாங்க. அந்த இது மூச்சு எடுக்கிறதுக்கு, நம்மளுக்கு கோவிட் கிருமியை கீழ் பண்றதுக்கு எல்லாம் மஞ்சள் எடுத்தாங்க. ஸோ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ட்ராப். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மஞ்சள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அப்போ மஞ்சள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த டர்மரிக் ட்ராப் டிபிக்கலி கண்டென்ட் கான்சென்ட்ரேட்டட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் குக்குமின். ஓகே, கான்சென்ட்ரேட்னா பியூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு குக்கிமின் இருக்கு. மஞ்சள்ல இருந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வச்சு அதுல பியூர் குக்கிமின் இருக்கு. the active compound turmeric known for its numerous health benefit. அது குக்கிமின்னா இஸ் ஆக்டிவ் ஒரு காம்பவுண்ட் இன் turmeric for health benefit. அப்ப இங்க வந்து சில health benefit என்னன்னு பார்த்தீங்கன்னா of course work as anti inflammatory properties, antioxidant activities, then joint health. Okay, joint health சொல்லும் போது தான் சில டெஸ்டிமோனி இருக்கு. L1 L2 L3ல ஒருத்தர் சஃபர் பண்ணவர், பேட்டரியில இருந்தவர், இந்த துளசியும் இந்த துமரிக்கும் குடிச்சு 10 ml தான் குடிச்சிருக்காங்க. ஒரு 2 வாரத்துல அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்ப இது வந்து பெனிஃபிட் ஃபார் த ஜாயிண்ட் ஹெல்த். அது மட்டும் இல்ல, ஹெல்ப் ஃபார் டைஜஸ்டிவ் ஹெல்த், பிரெயின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த் அண்ட் ஆல்சோ ஸ்கின் ஹெல்த். ஓகேங்களா. ஸோ பேசிக்கலி வந்து இந்த பொட்டானிக்கல் பெவரேஜ் மிக்ஸ் turmeric with saffron drop contain curcumin longer in ginger and saffron turmeric contain compound called curcuminoids that does anti-inflammatory, antioxidant property as a immune booster. அப்ப இதுல உள்ள குக்கிமின் வந்து ஹெல்ப் இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் இம்யூனிட்டி. இதுல உள்ள குக்கிமின் தான் உங்களோட என்ன சொல்லுவாங்க, அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும்.
and same time fight viruses. So it boosts your energy and mood. It also help improve digestion, blood circulation, and then your immune system. So அப்போ உங்களோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட மெயின் 4 ப்ராடக்ட். அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. ரிட்டைல் ப்ரைஸ் 27 வெள்ளி, நம்மளோட ப்ரிஃபர்ட் கஸ்டமர் அசோசியேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21 வெள்ளி தான். ரிட்டைல் ப்ரைஸ் 27 வெள்ளி, பிசி ஏபி ப்ரைஸ் வந்து 21 ரிங்கெட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் 4 மேஜர் ப்ராடக்ட் நம்மளோட ஐஎம்சியில் இருக்கு. தென் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இந்த 4 ப்ராடக்ட்டுமே நிறைய டெஸ்டிமோனி இருக்கு. ஸோ யாரோ ஏதோ டெஸ்டிமோனி ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா நான் உங்களை அன்மியூட் பண்றேன். தென் நீங்க வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யாராச்சும் டெஸ்டிமோனி ஷேர் பண்ண போறீங்களா? Bobby, you want to share your testimony of Mr. Fu? Yes, buddy. Yeah. Testimony of what? Ferry? No, Mr. Fu. Oh, Mr. Fu. Okay. My favorite testimony because மூர்த்தியும் நானும் இந்த வியாபாரத்துல முடிவு எடுக்கும் போது நம்ம சந்திச்ச ஒரு டெஸ்டிமோனியல். அப்பதான் ஆணி வேற நம்ம முடிவு எடுத்தோம் அந்த வியாபாரத்துல. என்ன கேட்டீங்கன்னாக்கா, மிஸ்டர் ஃபூ அப்படின்னு ஒருத்தர் அப்ளைன் மிஸ்டர் பூவன் அவர் சஜஸ்ட் பண்ணாரு, கோ அண்ட் அட்டெண்ட் திஸ் ப்ராடக்ட் கிளாஸ் அப்படின்னு. அங்கதான் நான் மிஸ்டர் ஃபூவை சந்திச்சேன். நம்ம முன்னுக்கு நின்றுட்டு அவர் பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாரு அவரோட டெஸ்டிமோனியல்ல. என்ன சொன்னாருன்னா, அவருக்கு வந்து 72 வயசு, 5 வருஷத்துக்கு முன்ன ஏஜ் 67 அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட போய் ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு. கொஞ்சம் வெயிட்டான கை தான். ஹெல்ப் பண்ணோன்னா அவருக்கு ஸ்பைன் இன்ஜுரி வந்திருக்கு. ஸோ ஸ்பைன் இன்ஜுரி வந்தோடனே he was admitted to Tongshin Hospital, almost paralyzed, almost bedridden, கம்ப்ளீட்டா bedridden. ஓகே, ஸோ அந்த 2 monthsல வந்து Tongshin Hospitalல he was treated by specialists, chiropractic specialists, orthopedic specialists, spinal specialists, and physiotherapies, or even pharmaceutical drugs, pharmaceutical jabs எல்லாம் போட்டு ட்ரீட் பண்ணி 2 மாசம் கழிச்சு பேர் வெட்டிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இனிமே நீ நிரந்தரமா இந்த சிச்சுவேஷன் தான், படுத்த படுக்கத்தான். பிகாஸ் த பார்மசூட்டிக்கல் வேர்ல்ட் ஆல்ரெடி ட்ரீட்டட் ஹிம் அண்ட் தே கம் டு கன்க்ளூஷன், உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது, இதுதான் சிச்சுவேஷன் ஃபார் எவர். இவரும் மிஸ்டர் பூ ஆல்சோ தடப்புவாஸ்ல அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ற எல்லா சப்ளிமெண்ட்டும் சாப்பிட்டு இருக்காரு ஒரு 5 வருஷமா. சாப்பிட்டுட்டு டுவர்ட்ஸ் தி எண்ட் அவர் வந்து ஒரு மெட்ரஸ், அயோனைஸ் மெட்ரஸ், ஓகே, அதுல படுத்திருக்காரு. 20,000 ringgit he bought the mattress and tested on it for more than 10 months. படுத்து எந்திரிச்சு still no changes, no difference, paralyzed தான். Until last year November, one of his friend got involved in IMC businessல இறங்கி அவர் அந்த 2 ப்ராடக்ட் பார்த்துட்டாரு. என்னது, பேசல் அண்ட் turmeric. நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஃபூ கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரெக்கமெண்ட் பண்ணோட சொல்லிட்டு அந்த மாதிரி ஐஎம்சின்னு ஒரு பிசினஸ் வந்திருக்கு, நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இது 2 சூப்பரான பைலட் ப்ராடக்ட் இருக்கு, why not you try this one, it's going to help you அப்படின்னு. அப்போ மிஸ்டர் ஃபூ சொல்லியிருக்காரு, no I've given up hope on all these products, எல்லாம் tested me like a guinea pig, ஒண்ணுமே வேலை செய்யாது, இனிமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அப்போ அவர் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு, நோ நான் வந்து உங்ககிட்ட வித்துட்டு போறதுக்கு வரல, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஹாலிடேக்கு போயிருக்கோம், படம் பார்க்க போயிருக்கோம், தனி சாப்பிடாம போயிருக்கோம், ஆனா நீ இன்னைக்கு படுத்த படுக்கையா இருக்க, நான் ஒண்டியா தான் போயிட்டு இருக்கேன், எனக்கு அது வேணாம். ஐ வாண்ட் யூ டு ஃபைட் அண்ட் கம் பேக், டேக் திஸ் 2 products ஃப்ரம் மை ஹார்ட்ல. தட் மீன்ஸ் மனப்பூர்வமா கொடுக்குறேன், மனசால கொடுக்குறேன், எடுத்துக்க, இவள் நல்லா வந்துருவேன் அப்படி கொடுத்தாரு. உடனே மிஸ்டர் ஃபூ ஓகே எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டுட்டு அவரு தண்ணியில போட்டு குடிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 5 glasses, எவ்ரி கிளாஸ் இஸ் 3 to 5 drops. விதின் 10 to 14 days எந்திரிச்சு நின்று நடந்து 2 மாடி படிக்கட்டு ஏறி வந்து டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றாரு நம்ம முன்னுக்கு. தட் மீன்ஸ் யூ see, the pharmaceutical world கை கழுவிட்ட ஒரு கேஸ் இன்னைக்கு எந்திரிச்சு நின்று நடக்கிறாரு அப்படின்னா, மூர்த்தி சொன்ன மாதிரி தான் அந்த turmeric பாத்தீங்களா, அந்த L1 L2 இஷ்யூ எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. turmeric and basil combined together, it works tremendously. அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல வந்து ஒருத்தர் கேட்டாரு, how come the doctors and the specialists treated, nothing has happened, அப்ப இந்த ப்ராடக்ட் மட்டும் குடிச்சோன்னே வேர்ல்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் இஸ் லைஃப், ஒரு ஹோப்பே கொடுத்துருக்க எப்படின்னு. அப்போ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதாவது வாட் த டாக்டர்ஸ் டிட் ஆர் த ரைட் திங்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்வேஸ் டாக்டர்ஸ் ட்ரீட் த end result which is the disease. ஆனா
இந்த நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆயுர்வேதம்னா 3000 years old history. அப்போ according to Ayurveda, there are 4,448 diseases, and the root cause of 4,448 diseases boils down to only 3. மூர்த்தி சொன்ன மாதிரி வாதம், பித்தம், கபம். So in the product வந்து you drop into the water, and the water is the transporter brought to the root cause and treated or balanced the root cause, which is the vadam, pitam, kabam, and he got cured. He got cured. It gave him a hope already now. இதே மாதிரி நிறைய பேத்துக்கு நம்ம பொருள் எல்லாமே வேலை செய்யும். அதோட வேலை அதை செய்யும் பாருங்க. It will treat the root cause. But what the doctors and the pharmaceutical world are doing is the right thing. They treat the end result, which is the disease. Our product treats the root cause of the disease. ஓகேங்களா? ஸோ இது அற்புதமானது. இங்கதான் நம்ம மூர்த்தியை நானும் ஆணிதனமா முடிவெடுத்தோம். இந்த வியாபாரத்தை, இந்த பொருள், எஸ்பெஷலி இந்த பேசல் டியூமரிக்கா, we must bring it to 1 million consumers to at least understand. They buy the product or they don't buy the product, it's okay. They join the business or they don't join the business, it's okay. ஆனா நம்ம அந்த கல்வி, இந்த எஜுகேஷன், இந்த நாலேஜை கொண்டு போய் 1 million consumers கொடுத்துடணும். ஓகேங்களா? அது அந்த மிஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ அற்புதமான பிசினஸ். யூ ஆர் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம், right business, and you are with the right team. My Dream Biz is continuously finding ways and means to upgrade you, to provide knowledge and to make your road easy. Okay, so thanks to Mr. Murthy and Mr. Puvan and all in the team for your support. Okay, buddy, I will end it back to you. Okay, thank you. Nandri, Bobby. Okay, friends, so வேற யாருக்கும் ஏதோ டெஸ்டிமோனி இருக்குன்னா நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா தென் இங்க ஒரு முக்கியமான டெஸ்டிமோனி விச் நம்ம டீம்ல வந்து இன்னைக்கு ரொம்ப நாளா நம்ம எல்லாத்துக்கிட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, ஸோ சில பேருக்கு அவங்க தெரியும், மிஸ் நிஷா குவீன் ஃப்ரம் ஜேபி. ஓகே, இவங்களை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா 28 February 2024 நம்ம வந்து ஜேபியில் ஒரு டாக் வைக்கும் போது இவங்க அந்த டாக் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அட்டென்ட் பண்ணிட்டு பின்னால அமைதியா இருந்து ஃபுல் ப்ரெசன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு செஷன் முடிஞ்சுன்னா வந்து கேள்வி கேட்டாங்க, சார் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து கெமிக்கல் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்கோர்ஸ் நீங்க பார்த்தீங்க இது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், 100% நேச்சுரல் ப்ராடக்ட், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை அப்படின்னு. அப்போதான் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க வந்து கேன்சர் சர்வைவர், கீமோ கேன்சர் சர்வைவர் அப்படின்னு. அப்போ என்ன செஞ்சாங்க, அப்போ நானும் ரெக்கமெண்ட் பண்ணேன் சில ப்ராடக்ட் எடுத்துட்டு. Then within 3 months, she transformed herself 180 degrees. Okay, so அப்போ அதோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் என்னோட இந்த ஒரு டெஸ்டிமோனி வந்து மலேசியா பூரா வைரல் ஆகட்டும், என் மாதிரி நிறைய பேர் வெளியில இருக்காங்க, அவங்க எல்லாம் பெனிஃபிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பர்சனலா அவங்களோட போட்டோவை எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுல ஒரு டெஸ்டிமோனி தான் இந்த டெஸ்டிமோனி. இது அவங்களோட லுக் பிஃபோர் கேன்சர் in 2022. Then in 3rd August 2022, Operation Day, diagnosed with cancer, breast cancer, diagnosed பண்ணோன்னே she went for the Operation Day, and this is on the 3rd August 2022. Then இதுதான் first day of chemotherapy. 13ஆம் தேதி 9ஆம் மாசம் 2022 அவங்களோட first day of chemotherapy. Then chemotherapy போனவங்களுக்குலாம் தெரியும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கும் நடந்துச்சு. டியூரிங் ஏர் ஃபால் உடம்புல உள்ள எல்லா முடியும் கொட்ட ஆரம்பிச்சிடும் ஆஃப்டர் த கீமோதெரப்பி. இதுதான் அவங்களுக்கு கோத்ரூ பண்ணினாங்க. தென் இதுதான் அவங்களோட லுக் இந்த டியூரிங் ஆஃப் ஏர் ஃபால் ஃபேஸ். தென் ஆஃப்டர் ஏர் கம்ப்ளீட்லி ஃபால், அந்த கீமோதெரப்பி முடிச்ச கையோட, தென் ஐஎம்சி டாக் வரும்போது இப்படிதான் வந்தாங்க. ஸோ 2வது மாசம் தென் வந்து கேட்டோன்னே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் கன்சியூமிங் அலோவேரா, நம்மளோட சீபக்தான், பேசில், டர்மரிக், நோனி அண்ட் கூஸ்பெரி பேஸ்ட். இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் அவங்க சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சாங்க, கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு. தென் இன் 3 மாசத்துல she saw a fast result. This is a look after 3 months. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு சேஞ்சஸ், இந்த ஒரு டெஸ்டிமோனி டுடே அவங்க பிசினஸ் பெரிய லெவல்ல இன்னைக்கு ஜேபில செயல்பட்டிருக்காங்க. she also become our superstar in a very short period of time at Johor Bahru. இன்னைக்கு ஜோஹர்ல சொந்த சென்டர் திறந்து இன்னைக்கு தான் சென்டரோட ஃபர்ஸ்ட் ப்ரீவியூ, அவங்களும் மிஸ்டர் செல்வமோ இன்னைக்கு தான் அஃபிஷியலா ப்ரீவியூ ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த டைம்ல. பிகாஸ் அவங்களோட பெனிஃபிட் இன்னைக்கு நிறைய பத்தி ஷேர் பண்ண வாசி நம்மளோட பிசினஸும் க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா நம்ம செஷனை அடுத்த செஷன் போற இன்னைக்கு யாருக்கும் ஏதோ கேள்வி இருக்குங்களா? ப்ராடக்ட் பத்தி யாருக்கும் ஏதோ கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம். ஸோ யாருக்கும் ஏதோ கேள்வி இருக்குங்களா? ஓகே, அப்ப அப்படி கேள்வி எதில்லைன்னா ஐ ஸ்ட்ரெயிட் வே மூவ் இன்டு த பிசினஸ் செக்ஷன். ஓகே, அப்ப நீங்க சொல்லக்கூடாது என்ன சார் துருசா பிசினஸ்க்கு போயிட்டீங்க, மார்க்கெட்டிங் பிளானுக்கு எங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால ஓப்பன் திஸ் ஜூம் ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ப்ராடக்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். யாருக்கும் ஏதோ கேள்வி இருந்துச்சுன்னா, ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம் லட்சுமி, சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் ஓகே, நான் எங்க ஹஸ்பண்ட் வந்து செவியர் ஹார்ட் அட்டாக்ல வந்து இப்ப இது எடுத்துக்கிட்டு இருக்கிற டேப்லெட்ஸ். ஸோ அவருக்கு வந்து நான் எதை நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? அவருக்கு வந்து இஸ் யூசிங் சிபிடில யூரின் வந்து இஸ் யூசிங் பேக். தென் இஸ் a heart patient and diabetes. ஓகே, அஃப்கோர்ஸ் ஹார்ட்க்கு வந்து மெயினா வந்துட்டு நீங்க என்ன எடுக்கணும்னா இந்த 4 ப்ராடக்ட், அதாவது சீபக்தோன், இது பேசில், டர்மரிக், மஞ்சள், சீபக்தோன் அண்ட் அலோவேரா பிளஸ் அர்ஜுனான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு நம்ம ஐஎம்சில. ஸோ அந்த ப்ராடக்ட்டும் நீங்க கண்டினியூ, அப்போ இந்த 5 ப்ராடக்டை நீங்க கண்டினியூ உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுங்க. கண்டிப்பா மாற்றம் தெரியும் அவங்களோட லைஃப்ல. ஓகே, நான் இப்ப வந்து அவருக்கு அந்த அலோவேரா ஒண்டி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எம்டி ஸ்டமாக்ல கொடுக்க சொல்றீங்க. ஓகே, இப்ப அலோவேரா அவர் எம்டி ஸ்டமாக் எடுத்தாக்க மத்த பொருள் வந்து எம்டி ஸ்டமாக்ல எப்படி எடுக்கிறது? எவ்வளவு நேரம் சென்று எடுக்கிறது? இல்ல, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அடுத்த ப்ராடக்ட் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த பேசில் துமரிக், அது வந்து நீங்க தண்ணி குடிக்கும் போதெல்லாம் 2 ட்ராப் போட்டு குடிக்க வேண்டியதான், அது எம்டி ஸ்டமக்ல. ஸோ இப்ப எலோவேரா வந்து இப்ப நீங்க சீபக்தனோ அர்ஜுனோ எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா எலோவேராவை நீங்க நைட்ல குடிங்க. ஓகே, எலோவேரா நைட்ல குடிச்சிட்டு சீபக்தான் வந்து நீங்க ஈவினிங் குடிக்கலாம். தென் இந்த அர்ஜுனா வந்து காலையில, ஓகே, முக்கியமா அர்ஜுனா தான், ஏன்னா ஹார்ட் இருக்குல்ல, காலையில 30 ml பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுக்கு. தென் சீபக்தன் வந்து அவர் ஈவினிங் குடிக்கலாம். அப்ப 5 ப்ராடக்ட் வந்து ஒரு நாள்ல அவங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கலாம். அவருக்கு வந்து இப்ப வந்து பைபாஸ் போகணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். சோ நாங்க தான் இப்ப தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க சார். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, அப்ப உங்களுக்கு பண வசதி இருந்துச்சு அப்படின்னா இந்த அர்ஜுனா வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்க சொல்லுங்க, காலையிலயும் ஈவினிங்கும். ஏன்னா போன சத்துரை கூட இப்போல வந்து ஒரு டெஸ்டிமோனி எல்லாம் வைரல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சந்திரன் சொல்லிட்டு அவரு பைபாஸ்க்கு போக வேண்டியது பிளாக் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாராம் இப்போல. அது நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை. ஸோ அப்ப இவரோடையும் நீங்க வந்து அர்ஜுனா வந்து முடிஞ்சா ஒரு நாளைக்கு 60 ml குடிக்க சொல்லுங்க அவரை, காலையிலயும் ஈவினிங்லயும். ஸோ ஏன்னா சீரியஸ் கேஸா இருக்கனால நீங்க குடிக்க சொல்லுங்க. மீன்ஸ் காலையில 30 ml, ஈவினிங் 30 ml. ஆமா ஆமா, கரெக்ட். ஓகே, thank you sir. Thank you sir. Thank you. ரைட். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ இன்னொரு டெஸ்டிமோனி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வேற நம்மளோட நிஷா குவீன் அவங்களோட ஃப்ரெண்டோட மாமோட கீமோதெரப்பி டெஸ்டிமோனி இருக்கு. ஸோ இப்போ நான் நிஷா குவீன் அழைக்கிற அவங்களோட மாதரோட, அவங்க ஃப்ரெண்டோட மாதரோட டெஸ்டிமோனி ஷேர் பண்றதுக்கு. வெல்கம் நிஷா. வணக்கம். குட் ஐஎம்சி மதி சார். குட் ஐஎம்சி. ஓகே, சவுண்ட் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு. ஓகே சார், எனக்கு இன்னைக்கு தான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணாங்க. பிகாஸ் இப்போ ஒரு 4 வீக்ஸ் ஆகுது அவங்க வந்து நம்மளோட ஐஎம்சி ப்ராடக்ட் வந்து கன்சியூம் பண்ணி, பிகாஸ் அவங்களுக்கு வந்து லிவர் அண்ட் லங்ஸ் கேன்சர் ஸ்டேஜ் 4 அவங்களுக்கு. ஸோ வந்து நிறைய ப்ராடக்ட் அவங்க அம்மா எடுத்துட்டாங்க. என்னை வந்து டிக்டாக்ல பார்த்து தான் அந்த கேர்ள் வந்து மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க ஒரு 1 month plus பேக். ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி அந்த நம்ம ஐஎம்சி ப்ராடக்ட் தான் வந்து நான் வந்து பர்சனலாக கன்சியூம் பண்ணி என்னோட டெஸ்டிமோனிலாம் பார்த்துருக்காங்க என்னோட ஃபோனில், ஐ மீன் டிக்டாக்ல. ஸோ கால் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் நம்ம டாக்டர் ஏகேக்கு நம்ம மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தோம் என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும்னு. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களும் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணி ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க அம்மாவோட வந்து ரிசல்ட் வந்து நேற்று தான் போயிட்டு அவங்க போய் கீமோலாம் செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு அதோட டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தப்ப வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க லங்ஸ்ல உள்ள அந்த செல்ஸ் எல்லாமே வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிருச்சான் வந்துட்டு. வித்தின் 4 வீக்ஸ் தான், 4 வீக்ஸ் தான் வந்து ப்ராடக்ட் எடுத்து 4 வீக்ஸ்ல வந்து அவங்க லங்ஸ்ல உள்ள செல்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆச்சு.
லிவர்ல மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்க நர்வ்ஸ் எல்லாம் வந்து பேக் டு நார்மலா வந்திருக்கான். ப்ரீவியஸ்லி எப்படி பர்ஃபெக்ட். ரொம்ப டேமேஜ் பண்ண நர்வ்ஸ் எல்லாம் இப்ப வந்து இன்னைக்கு நேத்துல ரிப்போர்ட்ல ரொம்ப கிளியரா இருக்குது. அண்ட் அவங்க பிரீதிங் லெவல்லாம் வந்துட்டு முன்னையோட இப்ப நிறைய நல்லா இருக்கு சிஸ்டர். ஏன்னா அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எந்த ப்ராடக்ட்டுமே நம்பல. ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து எங்க அம்மா வந்துட்டு நாங்க காசு தான் ரொம்ப அழிச்சிருக்கோம். எங்க அம்மாவோட பாடி வந்து நல்லா வரல. இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப பேடா தான் போயிடுச்சு. ஸ்டேஜ் 2ல இருந்து 3 to 4 வரைக்கும் போயிட்டாங்க வேற வேற ப்ராடக்ட் எடுத்து. பட் இந்த ப்ராடக்ட் எடுத்து தான் ஃபைனலா வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட லங்ஸே வந்து கிளியர் ஆயிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபர்தரமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்றப்ப அவங்க இன்னும் நல்லா ஆயிருவாங்க சொல்லி இன்னைக்கு வந்து அவங்க செகண்ட் ஆர்டரை போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு தான் வந்து நான் செகண்ட் ஆர்டர் பண்ணுவேன் சிஸ்டர்னு சொன்னாங்க. நான் பிசினஸே பண்ணுவேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட் ஸோ கொடுத்தீங்க அவங்களுக்கு? டர்மரிக், பேசல், எலோவேரா, சீபாக்டான், நோனி அண்ட் கூஸ்பெரி பேஸ்ட். இதுதான் வந்து நம்ம டாக்டர் ஏகே வந்து அவங்க ரிஃபர் பண்ணாங்க. அவங்களும் அந்த ப்ராடக்ட் வந்து HQல போய் கொலெக்ட் பண்ணிட்டாங்க வந்துச்சு. ஸோ ஓகே. ஒன்னொன்னு என்ன வந்து டியூரிங் கீமோதெரப்பி டைம்ல வந்து முடி வளராது, கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனா இப்ப அந்த ப்ராடக்ட் எடுத்து அவங்க அம்மாக்கு முடி வளர ஆரம்பிச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த கேர்ள் வந்து நீங்க ஷேர் பண்ணாங்க மெசேஜ் பண்ணி. எங்க இருக்காங்க அவங்க? அவங்க வந்து டமாசரால இருக்காங்க வந்துட்டு. ஓ, டமான்சரா. ஓகே ஓகே. டமாசரா ஸ்கேல்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கால் பண்ண பேசுனாங்க. அப்ப நான் வந்து நாளைக்கு போய் HQல போய் கொலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ப்ராடக்ட் வந்து அவங்க. கண்டிப்பாக அவங்களோட டெஸ்டிமோனி எடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணா எல்லாரும் நன்மை அடைவாங்க. அவங்க கிட்ட கேட்டிருக்கேன் எனக்கு வேணும் சிஸ்டர் அப்படின்னு. ஓகே சிஸ்டர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fantastic, fantastic. Okay, so Okay, thank you, sir. sir. Thank you so Okay. much. நன்றி Miss Nisha. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேற யாருக்கும் ஏதோ டெஸ்டிமோனி இருக்குல்ல? ஐ திங்க் இன்னைக்கு இது வெரி பவர்ஃபுல் டெஸ்டிமோனி. கண்டிப்பா இந்த டெஸ்டிமோனியை வச்சு நீங்க பிசினஸ் செய்யறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். இன்னைக்கு இந்த செஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு பெனிஃபிட் ஆகும் வித் தீஸ் இன்னைக்குள்ள டெஸ்டிமோனி. ரைட், ஓகேங்களா? ஸோ அப்படி வேற எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த செஷன் நம்மளோட பிசினஸ் பிளான் எப்படி வந்து நம்ம ஐஎம்சி இந்த இவ்வளவு அருமையான ஒரு ப்ராடக்ட் வச்சு எப்படி நம்ம வந்து பகுதி நேரமும் சரி இல்ல பார்ட் டைமும் சரி, ஃபுல் டைமா இல்லைன்னா பார்ட் டைமா நீங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த பிசினஸ் பிளான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா ஆர்கானிக்கா டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஐஎம்சி இன்டர்நேஷனல். ஓகே, ஸோ ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து லட்சக்கணக்கான கோடீஸ்வரனை உருவாக்கி இருக்கு இந்த ஐஎம்சி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் இந்தியா. ஸோ அப்போ அந்த ஊர்ல நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மலேசியாலே நடக்கணும். ஸோ அதனால இன்னைக்கு யாரு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் நீங்க ஒரு நன்றி சொல்லணும். அப்படி பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் கோயிங் டு பி யுவர் லைஃப் சேஞ்சிங் பிளாட்ஃபார்ம். ஸோ எப்படி ஐஎம்சி ஹெல்த் கேர்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னரா ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இங்க வந்து நீங்க வந்து உங்களோட ஜேர்னியை ஐஎம்சில ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா ஜாயினிங் வந்து 50 ரிங்கிட். ஓகே, ஸோ இந்த ஏஜிஎல் லா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேசியால வந்து ஸ்டார்டர் கிட்டுக்கு நீங்க காசு கட்டி வாங்கணும். ஈவன் இந்த ஏ கம்பெனி பாத்தீங்கன்னா 90 வெள்ளி கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்டார்டர் கிட் தான் கொடுப்பாங்க, வேற எந்த ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஐஎம்சில டாக்டர் அசோக் பத்தி என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம ஸ்டார்டர் கிட் மட்டும் விற்க வேணாம், நம்ம அது கூட வந்து ஒரு எலோவேரா ப்ராடக்ட் வந்து இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நீங்க 50 ரிங்கெட்டுக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்க, சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமா இந்த எலோவேராவும் கொடுப்பாங்க. ஏறக்குறைய 54 ரிங்கெட் ரிட்டைல் பிரைஸ் உள்ள எலோவேரா உங்களுக்கு இலவசமா கிடைக்கும் பிசினஸ் பில்டருக்கு. அதே வந்து இன்னொரு விஷயம் எனக்கு இந்த ஐஎம்சில பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரீஃபர்ட் கஸ்டமர் சிஸ்டம். ஓகே, இந்த ப்ரீஃபர்ட் கஸ்டமர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் 17 வருஷத்துக்கு பிற்பாடு இன்னைக்கு திருப்பி ப்ராடக்ட் பேஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ளுக்கு வந்திருக்க ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீஃபர்ட் கஸ்டமர் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பெரும்பாலும் வந்துட்டு நீங்க வெளியே போய் பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க, ஐயா சாமி ஆளை என்னை விட்டு இன்னைக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆள் பாக்குற பிசினஸ் இந்த மீட்டிங் வர்ற வேலைலாம் எனக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இந்த பொருள் நல்லா இருக்கு, எனக்கு பொருளை மட்டும் நீ கொண்டாந்து சப்ளை பண்ணு அப்படின்னு. ஆனா நீங்க போய் கொடுக்கும் போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எஸ்பெஷலி உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க வந்துட்டு இல்ல எனக்கு மெம்பர் பிரைஸே கொடு அப்படின்னா. ஸோ நம்ம என்ன செய்வோம், அவுட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம வந்து அவருக்கு மெம்பர் பிரைஸ்க்கே கொடுப்போம். ஆனா ஒரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது, நம்மளுக்கு காஸ்ட் இருக்கும். நம்ம டிராவல் பண்ணி பெட்ரோல் போட்டு டோல் கட்டி பார்க்கிங் பண்ணி
ப்ராடக்ட் போய் டெலிவர் பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு அதுல எந்த ஒரு லாபமும் இருக்காது. அப்கோர்ஸ் நம்மளுக்கு அந்த போனஸ் வேல்யூ இருக்கும். ஆனா நம்மளோட டைம் மணி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது வந்து மேட்சிங் ஆகாது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல எல்லாரும் பிசினஸ் விட்டு போயிடுவாங்க. என்னத்துல இதுல நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, நம்மளுக்கு லாபம் இல்லையா அப்படின்னு. ஏன்னா ப்ராடக்ட் டெலிவர் பண்ணிக்கிட்டு இருப்போம், டெலிவரி மேன் மாதிரி. ஆனா இன்றைக்கு ஐஎம்சில ஒரு சிஸ்டம், இந்த ப்ரிஃபர் கஸ்டமர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா வேலை செய்யுது. அதாவது நீங்க அங்கத்தினரா மெம்பர் ஆன பிற்பாடு நீங்க உங்களோட ஆப்ஸ்ல போயிட்டு அங்க வந்து ப்ரிஃபர் கஸ்டமர் நீங்க போய் அவங்களை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதான். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம வீடியோ எல்லாம் செஞ்சு போட்டிருக்கோம். நீங்க உங்களோட ஆப்ஸ்ல போயிட்டு லாக்இன் பண்ணி ப்ரிஃபர் கஸ்டமர் டைரக்ட் செல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு பிசி ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணிட்டு அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட பேரு, ஐசி நம்பர், வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு சப்மிட் பண்ணோன்னே 20 ரிங்கெட் கேட்கும். உங்களுடைய டெபிட் கார்டு, ஏடிஎம் டெபிட் கார்டை வச்சு இல்லை ஆன்லைன் பேமெண்ட் வச்சு 20 ரிங்கெட் கட்டி அவங்களை ஆக்டிவேட் ஆக்கி விட்டுருவாங்க ப்ரிஃபர் கஸ்டமரா. அவங்களுக்கு வந்து இமிடியட்லி வந்து உங்க ஆப்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு யூசர் ஐடியோ பாஸ்வேர்டோ பாப் பண்ணும். தென் அவங்களோட போன்ல வந்து நீங்க ஐஎம்சி மலேசியா ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு தென் இந்த பாஸ்வேர்டையும் ஐடியோ லாக்இன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷாப் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். அப்ப அவங்க ஆன்லைன்ல போய் ப்ராடக்ட் வாங்கலாம், நம்ம மெம்பர் பிரைஸ்க்கே அவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்ப தெமரிக்கு வந்து 27 வழி ரிட்டைல் பிரைஸ், மெம்பர் பிரைஸ் 21 அவங்க 21 வழிக்கே வாங்கிக்குவாங்க. அப்ப ஈவன் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் அவங்க வாங்கினாலும் கம்பெனி டைரக்டா அவங்க வீட்டுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் ஆர்டர் பண்ணாங்கன்னா கம்பெனி நிறைய கொரியர்ஸ்ல டெலிவர் பண்ணிடுவாங்க. அப்கோர்ஸ் 300 வழிக்கு கீழே ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா 10 ரிங்கெட் கொரியர் சார்ஜஸ், 300 வழிக்கு மேல வாங்கினாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி. அப்ப நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் as a மெம்பர்? நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா அந்த ப்ரிஃபர் கஸ்டமர் வாங்கும் போது நம்மளுக்கு பிவி கிடைக்கும். ஒரு பிவி வந்து பிவி ஸ்டாண்ட் ஃபார் போனஸ் வேல்யூ. ஒரு பிவி ஏறக்குறைய 2 வழி 33 காசு. அப்ப இந்த பிவில இருந்தா நம்மளுக்கு போனஸ் கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு வாட்டி தான் அவங்க கூட உட்கார்ந்து இந்த ஐஎம்சியை பத்தி ஷேர் பண்ணிட்டு அவங்கள வந்து உங்களோட ப்ரிஃபர் கஸ்டமரா உங்களோட ஆப்ஸ்ல நீங்க அவங்கள லாக் பண்ணிருங்க. அப்போ ஃபாரெவர் அவங்க ஜாமா வாங்கிட்டு இருக்க போதெல்லாம் எப்பெல்லாம் அவங்க பேஸில் என்ன ஐஎம்சி ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பிவி இருக்கு. இப்போ எலோவேரா பாத்தீங்கன்னா 42 வெள்ளி ஏற்கனவே அதோட பிவி வந்து 18.75 பிவி. அப்ப அந்த பிவி உங்களுக்கு வரும். இந்த பிவில இருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு வருமானம், அந்த போனஸ் கல்குலேஷன் நடக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? சோ இதுதான் சிம்பிள். அப்ப ஒரு வாட்டி அப்ப அவங்க வந்து உங்களோட கஸ்டமர் ஃபார் எவர் ஆயிடுவாங்க. நீங்க அவங்களை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்க கஸ்டமர் ஃபார் எவர். அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு 100 ப்ரிஃபர் கஸ்டமர் உங்க நெட்வொர்க்ல உங்க மூலியமா வந்துட்டாங்க அப்படின்னா இப்ப இந்த 100 பேர் ப்ராடக்ட் வாங்கும் போதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பிவிலாம் உங்களோட பர்சனல் பிவில வந்துடும். பிபிபி அப்படின்னு சிஸ்டம்ல. அப்ப இன்னொரு ஒரு குட் நியூஸ் இந்த ஐஎம்சி பிளான்ல பார்த்தா இட்ஸ் அக்யூமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ உதாரணத்துக்கு ஸ்டார்டிங் போனஸ் மினிமம் 150 பிவி நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 விழுக்காடு போனஸ், அதாவது ஸ்டார் 1 அப்படின்வாங்க. 150 பிவின்னு சொல்லும் போது ஏற்கனவே ஒரு 350 ரிங்கெட் ப்ராடக்ட் சேல்ஸ் செஞ்சிருக்கணும். அதாவது பர்சனலா இல்ல குரூப்பா இல்லைன்னா இந்த ப்ரீஃபர் கஸ்டமர் வாங்கும் போதெல்லாம் அது உங்களோட பர்சனல் பிவில வந்து உட்காந்துரும். ஆனா இப்ப இந்த அக்யூமுலேட் பிவி என்ன அர்த்தம் அப்படின்னா இது இப்ப இந்த மாசத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு 50 பிவி செஞ்சிட்டீங்க, மறு மாசம் ஒரு 100 பிவி செய்றீங்கன்னா அப்ப 150 அக்யூமுலேட் பண்ணி மறு மாசம் தான் 10 விழுக்காடு 15 ரிங்கெட் போனஸ் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போறோம். அப்ப போனஸ் எப்பெல்லாம் போறோம்? 4ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதிக்குள்ள உங்க லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி மத்த கம்பெனில பாத்தீங்கன்னாக்கா மந்த்லி டார்கெட் கொடுத்திருப்பாங்க. மறு மாசம் ஆரம்பிக்கும் போது 0ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த ஐஎம்சி பிசினஸ் பிளான் அப்படி கிடையாது. ஏன்னா டாக்டர் அசோக் பத்தி என்ன சொல்லிருக்காங்க, மக்களோட காசு மக்கள்கிட்டே போய் சேரணும். அதனால உங்களோட பிவி, உங்களோட ப்ராஃபிட், உங்களோட போனஸ் உங்ககிட்டயும் வந்து சேரணும் அப்படி சொல்லி அக்யூமுலேட் பண்ணி எப்ப நீங்க வந்து 150 பிவி வரீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு 10 விழுக்காடு போனஸ். அதே வந்து 1000 பிவி அக்யூமுலேட் பண்ணி ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாசம் உங்களுக்கு 15 விழுக்காடு போனஸ். ஸ்டார்ட் டு எப்ப நீங்க 2500 பிவி அக்யூமுலேட் பண்ணி ரீச் பண்றீங்களோ நீங்க 20 விழுக்காடு போனஸ், அதாவது ஸ்டார் 3 அப்படின்னுவாங்க. தென் அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா 5000 பிவி எப்ப நீங்க அக்யூமுலேட் பண்ணி ரீச் பண்றீங்களோ அப்ப நீங்க வந்து 25 விழுக்காடு ஸ்டார் 4 ரீச் பண்ணிடுவீங்க. தென் அடுத்தது 10,000 பிவி எப்ப நீங்க அக்யூமுலேட் பண்ணி 10,000 பிவி வருதோ யூ பிகம் 30%, 30 விழுக்காடு. அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கால்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அக்யூமுலேட் சிஸ்டம் வந்து நீங்க 2 மாசம் பிடிக்கலாம், 3 மாசம் பிடிக்கலாம், 6 மாசம் பிடிக்கலாம், 12 மாசம் பிடிக்கலாம். அது உங்க கையில இருக்கு. நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா உங்க டீமா நீங்க நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி நீங்க இந்த பிவி அடைய போறீங்க அப்படின்னு. இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எதுக்குமே டைம் லிமிட் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒரு வாட்டி சூப்பர் ஸ்டார் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபார் எவர் சூப்பர் ஸ்டார். இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல வந்து உங்களை வந்து டிமோட் பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க 1000 பிவி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறு மாசம்
ஓகே, நீங்க சூப்பர் ஸ்டார் அடைஞ்சிட்டீங்க இந்த மாசம், மறு மாசம் நீங்க ரிலாக்ஸா செய்றீங்க, நீங்க 1000 பிவி தான் சேல்ஸ் செஞ்சிருக்கீங்க உங்க குரூப்பா. அப்ப 30 விழுக்காடு சொல்லும் போது உங்களுக்கு 1000 பிவில இருந்து 30 விழுக்காடு கிடைக்கும். அதே மத்த கம்பெனியா இருந்துச்சுன்னா உங்க ரேங்க் தான் சூப்பர் ஸ்டார். ஆனா அவன் அந்த மாசம் நீங்க 1000 பிவினா 1000 பிவிக்கு எத்தனை 15 விழுக்காடு 15 விழுக்காடு தான் கொடுப்பான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து நீங்க ஒரு வாட்டி சூப்பர் ஸ்டார் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஃபார் எவர் யூ ஆர் சூப்பர் ஸ்டார். சரிங்களா? நான் இது வந்து அக்குமுலேட் பண்ணி 10,000 பிவி அச்சீவ் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ஆகலாம். ஆனா இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. எப்படின்னாக்க சிங்கிள் பிசினஸ் மேன்ல நீங்க டீமா 5000 குரூப் பிவி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டாரா ஆகலாம். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, அக்குமுலேட் பண்ணி 10,000 பிவி அடிக்க போறீங்களா, இல்ல சிங்கிள் பிசினஸ் மேன்ல 5,000 பிவி அடிக்க போறீங்களா. அதே நீங்க சிங்கிள் பிசினஸ் மேன்ல 5,000 பிவி நீங்க அடிச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபாஸ்டா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க அப்படின்னா கம்பெனி வந்து உங்களுக்கு இன்னொரு போனஸ் கொடுக்குது, 5 விழுக்காடு போனஸ் சிடிஓ. சிடிஓ என்ன அர்த்தம் அப்படின்னா கம்பெனி டர்ன் ஓவர். டோட்டல் கம்பெனி சேல்ஸ்ல இருந்து 5 விழுக்காடு எடுத்து ஷேர் பை ஆல் குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார். இப்போ உதாரணத்துக்கு கம்பெனியோட டோட்டல் பிவி வந்து 1 லட்சம் பிவினா 5 விழுக்காடு 5000 ரிங்கெட் எடுத்து எத்தனை பேர் ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் குவாலிஃபை பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் இந்த போனஸை ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ கரண்ட்லி இந்த ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் இந்த 5% சிடிஓ வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 500ல இருந்து 700 ரிங்கெட் வரைக்கும் ப்ராஃபிட் ஷேரிங் கிடைச்சிட்டு இருக்கு இந்த ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் எல்லாமே. சரிங்களா? சோ அதுக்கு அங்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ரேங்க் தான். அடுத்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்டார் 33 விழுக்காடு. சில்வர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட நெட்வொர்க்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும், குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை நீங்க உருவாக்கணும் 5000 குரூப் பிவில அந்த மாசம். பிளஸ் உங்களோட சைட் குரூப்ல வந்து ஒரு 2000 பிவி இருந்தா நீங்க வந்து சில்வர் ஸ்டார் 33 விழுக்காடு. பிளஸ் உங்களுக்கு வந்து டிராவல் ஃபண்ட் 5 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஐஎம்சில வந்து நம்மளெல்லாம் மெம்பர்னு கூப்பிட மாட்டாங்க. ஈவன் அந்த ஃபார்ம்ல கூட பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அசோசியேட் பார்ட்னர் அப்படின்னாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் ஷேரிங் மாசம் மாசம் ஒவ்வொரு ரேங்க்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஈவன் ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார்ல 5 விழுக்காடு, சில்வருக்கு வந்து 5 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். பிளஸ் சில்வர் ஸ்டார் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸ் 3 ஜெனரேஷன் வரைக்கும் இருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் 36 விழுக்காடு. 36 விழுக்காடு வந்து நான் பார்ப்பேன். இருங்க நான் மியூட் பண்ணிடுறேன், பிகாஸ் இல்லைன்னா டேட்டா ஆன் பேக். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோல் 36 விழுக்காடு. ஸோ கோல் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 2 சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். 2 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரா உருவாக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து கோல் குவாலிஃபை பண்ணீங்க. ஸோ கோல் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 2 சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். அதுதான் வந்து கோல். ஓகே, கோல் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 2 சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். தென் கோல் ஆயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் வந்து பைக் ஃபண்ட் 4 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சில்வருக்கு வந்து 5 விழுக்காடு, கோலுக்கு இன்னொரு 4 விழுக்காடு, டோட்டல் 9 விழுக்காடு. பிளஸ் உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸ் 4 ஜெனரேஷன்ஸ்க்கும் பே பண்ணுவாங்க. தென் கோலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூபி வந்து 39 விழுக்காடு. ரூபி அடையணும் அப்படின்னா நீங்க 3 சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். 3 சூப்பர் ஸ்டாரை நீங்க குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் உங்க நெட்வொர்க்ல உருவாக்கிட்டீங்கன்னா 3 குரூப், தென் நீங்க வந்து ரூபி ஆவீங்க. உங்களுக்கு இன்னொரு ப்ராஃபிட் ஷேரிங் காஃப் 4 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். அப்ப 5 4 4 ஏறக்குறைய ஒரு 17 விழுக்காடு உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் போனஸ் 5 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்ணுவாங்க. தென் ரூபி ஐடினா உங்களுக்கு இன்னொரு போனஸ் இருக்கு, ராயல் annual போனஸ் 1 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து இந்த ராயல் annual போனஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பே பண்ணுவாங்க. மாசம் மாசம் அதை சேர்த்து வச்சு நீங்க குவாலிஃபை பண்ணீங்கன்னா சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த ராயல் annual போனஸ் மட்டுமே நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் வெள்ளியில இருந்து 8 லட்சம் வெள்ளி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏர்ன் பண்றாங்க.
ஓகே, அப்ப அங்க நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்டிலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள. ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் 42 விழுக்காடு. டைமண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க 4 சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். ஸோ 4 சூப்பர் ஸ்டாரை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து டைமண்ட், தென் உங்களுக்கு வந்து ஹவுஸ் ஃபண்ட் 3 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். அப்ப ஏறக்குறைய ஒரு 16 விழுக்காடு உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. தென் லீடர்ஷிப் போனஸ் 6வது ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு ராயல் annual போனஸ் கூட இருக்கு, 1 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். அண்ட் த ஹையஸ்ட் ரேங்க் ஐஎம்சில பாத்தீங்கன்னாக்கா சேர்மன் 45 விழுக்காடு. நீங்க சேர்மன் ஆடணும் அப்படின்னா நீங்க வந்து 5 சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். 5 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரை நீங்க உருவாக்கணும். 5000 பிவி அந்த மாசம் 5 குரூப் 5000 பிவி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்க சேர்மன். ஒன்ஸ் நீங்க சேர்மன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்மன் ஃபண்ட் 2 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். அப்ப இன் டோட்டல் 18 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க சேர்மன் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வரோட ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு, கோல்டோட ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு, ரூபியோட ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு, டைமண்டோட ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு, தென் சேர்மனோட ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. அப்ப 18 விழுக்காடு டோட்டல் கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. ஸோ அதுதான் பொட்டன்ஷியல் வருமானம் ஆஸ் அ சேர்மன். அப்ப அந்த கம்பெனியோட சேல்ஸ் வளர 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 உங்க போனஸும் வளர்ந்துகிட்டே போகும். ஒன்ஸ் நீங்க வந்து சேர்மன் ஆயிட்டீங்கன்னா தென் ஆஸ் சேர்மன் உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸ் 7வது ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க. தென் ராயல் annual போனஸ் 1 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். தென் பிஃபோர் நான் செஷனை முடிக்கிற மணிக்கு ஒரு சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். அதாவது இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஒரு பிசினஸ்ல இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட். ஒரு 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 குறிக்கோள் இல்லாம நம்ம எதுவுமே செயல்பட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சக்சஸா அதை வந்து செயல்படுத்த முடியாது. எல்லாமே பிளானிங் இருக்கும். ஈவன் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மந்த்லி கோல், குவார்டர்லி கோல், இயர்லி கோல்னு வச்சிருப்பாங்க. ஓகே, சோ அதே மாதிரி என்ன பிசினஸ் நீங்க போயிட்டு அவங்க ரூம்ல நீங்க உட்காந்து பாருங்க, அவங்க வந்து மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி டார்கெட் வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி இந்த பிசினஸ்ல சிம்பிளா உங்களுக்கு வந்து 6 மாசத்துல எப்படி 19,825 ரிங்கேட் பேசிவ் பெர்பெச்சுவல் பெர்மனன்ட் இன்கம் ஃபார் எவர் earn பண்ணதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அதாவது இன்னைக்கு பெசிவ் இன்கம்னா இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து 2 விதமான வருமானம் இருக்கு, ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா அது ஆக்டிவ் இன்கம். ஏன்னா நீங்க பிசிக்கலா அங்க இருந்தா தான் உங்களுக்கு வருமானம். இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கடை வியாபாரம் செய்றீங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா அது நீங்க பிசிக்கலா அங்க இருந்தா தான் உங்களுக்கு வருமானம், அது ஆக்டிவ் இன்கம். பெசிவ் இன்கம் சொல்றது உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெண்டல் விடுறீங்க வச்சுங்க, அப்கோர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி பெய்ட். தென் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டல் விடுறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு ரெண்டல் கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் பெசிவ் இன்கம். அதாவது உங்களோட இன்டைரக்ட் உங்களோட இன்வால்வ் இல்லாம சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் இந்த பெசிவ் இன்கம். அப்ப இந்த ஐஎம்சி பிசினஸ்ல எப்படி நீங்க வந்து 19,825 ரிங்கேட் 6 மாசத்துல ஒரு சிம்பிள் பெசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க உள்ளுக்கு வந்துட்டு பிற்பாடு இது வந்து நான் யாருக்கு ஷேர் பண்ண, யாரெல்லாம் சீரியஸ் பிசினஸ் பில்டரா வர போறீங்க அப்படின்னா நீங்க இதை போக்கஸ் பண்ணணும். அதான் நீங்க உள்ளுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ ஒரு பிசினஸ்ல இறங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் அந்த நாலேஜ். நீங்க எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அந்த நாலேஜ் உங்க கையில இருக்கணும். ஏன்னா நீங்க யார்கிட்டயும் பேசும்போது அந்த நாலேஜ் இருக்கணும். அப்ப இங்க வந்து ஐஎம்சி நாலேஜ் எப்படி நீங்க கத்துக்க போறீங்க, ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டிங் பிளானை பத்தி தெரிஞ்சுக்கணும், கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும், மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப இதெல்லாம் எப்படி கத்துக்க போறீங்க? நீங்க வந்து முன்ன மாதிரி வந்து மீட்டிங் ட்ரைனிங் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே இன்னைக்கு நம்ம கையிலேயே இருக்கு. நம்ம கையில உள்ள ஸ்மார்ட் போன்ல நீங்க இந்த மாதிரி ஜூம் செஷன் அட்டென்ட் பண்ணி நாலேஜ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு என்னோட மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனலோட யூடியூப் சேனல் இருக்கு, அதுல எல்லா ப்ராடக்ட் ட்ரைனிங், மார்க்கெட்டிங் பிளான் ட்ரைனிங், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம், ஓகே, ஒரு 15 நிமிஷம் உங்க டைம் ஒதுக்கி ஒரு ப்ராடக்ட் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 ப்ராடக்ட் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆல்ரெடி ஆன் த ரோட் டு அச்சீவ் 19,825 ரிங்கேட். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதை செஞ்சுக்கிட்டே நெக்ஸ்ட் 30 டேஸ்ல நீங்க என்ன செய்யணும்னா ஜஸ்ட் ஒரு 10 ப்ரீஃபில் கஸ்டமரை மட்டும் உங்க சிஸ்டம்ல நீங்க லாக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் 10 கன்சியூமர். அதாவது உங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க, உங்க மாமா மச்சான், யாருக்கும் எல்லாருக்கும் எதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் உடம்புல. இன்னைக்கு இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா 10ல் 7 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களோட கஸ்டமர். அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் வேக்சின் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் எலோவேரா தேவை, டீடாக்சிட் பண்ணணும். அப்ப இவங்கெல்லாம் உங்களோட ப்ராஸ்பெக்ட். அப்போ ஒரு 10 கஸ்டமரை ப்ரிஃபர் கஸ்டமரை உங்க சிஸ்டம்ல லாக் பண்ணிருங்க. அண்ட் சேம் டைம் ஒரு 5 பிசினஸ் பில்டரை நீங்க உருவாக்கணும். ஜஸ்ட் 5 பிசினஸ் பில்டர் இன் நெக்ஸ்ட் 30 டேஸ்.
பிசினஸ் பில்டர் யாரு? லைக் மைண்ட். உங்க மாதிரியே லைக் மைண்ட், நானும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நானும் மாசம் 10 மாதிரி வழி சம்பாதிக்கணும், பேசிவ் இன்காம ஒரு லைக் மைண்ட்ல உள்ளவங்க தான் உள்ளுக்கு வருவாங்க. அந்த 5 பேர் நீங்க போய் ஒருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது 2 விஷயம் கேளுங்க. எல்லாம் ஷேர் பண்ணி நீங்க கேளுங்க, நீங்க பிசி ஆஃபறீங்களா பிசினஸ் பில்டர் ஆஃபறீங்க? பிசினஸ் பில்டர் வர போறீங்கன்னா யூ நீட் டு கமிட் பண்ணி யூ ஹேவ் டு லேர்ன் த ப்ராடக்ட், லேர்ன் த பிசினஸ் பிளான், லேர்ன் ஹவு டு இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்றது, எப்படி ஆக்டிவேட் பண்றது. மஸ்ட் விசிட் ஐஎம்சி HQ. ஓகே, மிஸ்டர் டிராஜ்யை மீட் பண்ண, மிஸ்டர் கார்த்திகை மீட் பண்ண, இதெல்லாம் அவங்க செய்யணும். இதுக்கெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா அவங்கள ப்ரிஃபர் கஸ்டமராகவே ஆக்கி விட்டுருங்க. திஸ் சிம்பிள். அப்போ உங்களுக்கு தேவை 5 பிசினஸ் பில்டர். அப்போ இந்த 5 பிசினஸ் பில்டர் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட 10 ப்ரிஃபர் கஸ்டமரை லாக் பண்ணணும். இப்போ உங்க நெட்வொர்க்ல 50 கன்சியூமர் இருப்பாங்க. இந்த 2வது மாசம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 5 பிசினஸ் பில்டரும் லைக் மைண்ட் பீப்புள் ஒரு 5 பேரை கொண்டாந்தாங்க அப்படின்னா 25 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் 10 ப்ரிஃபர் கஸ்டமரை லாக் பண்ணாங்க அப்படின்னா 250 கன்சியூமர் உங்க நெட்வொர்க்ல இருப்பாங்க. தென் 3வது மாசம் இந்த 25 பிசினஸ் பில்டரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்கன்னா 125 பிசினஸ் பில்டர் அண்ட் அவங்க எல்லாம் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமரை லாக் பண்ணாங்கன்னா 1250 கன்சியூமர் இருப்பாங்க. தென் 4வது மாசம் 125 பிசினஸ் பில்டர் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் பார்த்தாங்கன்னா 625, எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமரை லாக் பண்ணாங்கன்னா 6250 கன்சியூமர் இருப்பாங்க. தென் 5வது மாசம் 625 பேர் 5 பிசினஸ் பில்டரை பார்த்தாங்க அப்படின்னா 3125 பிசினஸ் பில்டர், எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமரை லாக் பண்ணாங்கன்னா 31250 கன்சியூமர் வருவாங்க. அப்ப 6வது மாதம் இன் டோட்டல் உங்க நெட்வொர்க்ல 3905 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் 10 ப்ரிஃபர் கஸ்டமர் லாக் பண்ணாங்கன்னா உங்க நெட்வொர்க்ல 39050 கன்சியூமர் வருவாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க எத்தனை பேரை கொண்டாந்தீங்க அப்படின்னாக்கா 325 பேரை நீங்களா கொண்டாந்தீங்க? இல்ல, 325 பேரை கொண்டாந்தவங்க இந்த 625 பேர், இந்த 625 பேரை கொண்டாந்தவங்க இந்த 125 பேர், இந்த 125 பேரை கொண்டாந்தவங்க 25 பேர், இந்த 25 பேரை கொண்டாந்தவங்க இந்த 5 பேர். இந்த 5 பேர் யாரு கொண்டாந்தா? நீங்க கொண்டாந்தீங்க. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், லைஃப்ல ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்லுவேன், சின்ன சின்ன விஷயத்தை கடைபிடிச்சீங்கன்னா பெரிய விஷயம் தானே நடக்கும். ஓகே, நீங்க பெரிய விஷயத்த போக்கஸ் பண்ணல, சின்ன விஷயத்தை கடைபிடிங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி கத்துக்குங்க, மார்க்கெட்டிங் பிளானை பத்தி கத்துங்க. தென் 5 பிசினஸ் பில்டர் உருவாக்குங்க. தென் அவங்க கூடயே டிராவல் பண்ணுங்க. இந்த 5 பேத்துக்குள்ள நீங்க டிராவல் பண்ணணும், அவ்வளவுதான். ரைட்? சோ இந்த 5 பேர் இல்லையா, மூவ் பண்ணலையா, தென் 6வது ஆளை எடுத்து அவர் கீழே போட்டு நீங்க உங்க 5 leg டிராவல் பண்ணி மூவ் பண்ணிச்சு அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி ஆன் த ரோட் டு earn a passive income. எப்படி? இந்த 39050 கன்சியூமரும் மாதம் மினிமம் ஒரு பேசில் வாங்குறாங்க, ஒரு தம்மரிக்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு பேசில் தும்மரிக்கு ஏறக்குறைய ஒரு 21 வெள்ளி, ஏறக்குறைய ஒரு 10 BV. அப்ப 39050 கன்சியூமர் டைம்ஸ் 10 BV இன் டோட்டல் உங்க நெட்வொர்க்ல 3,90,500 BV. உங்க குரூப் சேல்ஸ் 3,90,500 BV. நம்மளோட பிசினஸ் பிளான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அதாவது ஸ்டாவான் 10 விழுக்காடு, 15, 20, 25, 45 விழுக்காடு வரைக்கும் உங்க ஷேர் பண்ணேன். நான் அதெல்லாம் பத்தி பேச வரல. லெட்ஸ் சே மினிமம் ஆஃப் 5 விழுக்காடு நீங்க ஓவர் ரைட் பண்ணாலே உங்களோட மாத வருமானம் 19,825 ringgit passive perpetual permanent income forever. இது சாத்தியமான்னு கேட்டா இது சாத்தியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க இந்த சிஸ்டம் ப்ரிஃபர் கஸ்டமர் சிஸ்டம் இருக்கு. ஓகே, அவங்க எல்லாம் சொந்தமா வாங்கும் போது அந்த பி உங்களுக்கு வரணும்னு சொன்னா இதுதான் நடக்கும். சோ அப்ப இது 100% இந்த ஃபார்முலா வேலை செஞ்சிச்சு அப்படின்னா நீங்க 19,825 எடுக்க போறீங்க. பட் நெவர் மைண்ட், லெட்ஸ் சே நீங்க போட்ட எஃபர்ட்க்கு ஒரு 10 விழுக்காடு வேலை செய்யட்டுமே. 10 விழுக்காடு இந்த ஃபார்முலா வேலை செஞ்சாலே உங்களோட மாத வருமானம் 1900 வெள்ளி. 1900 வெள்ளி passive income என்ன கேட்டீங்கன்னா இஸ் பெட்டர் தென் 5,000 ringgit active income. அப்ப இது ஸ்லோவா க்ரோ பண்ணும். லைஃப்ல வேணும் அப்படின்னா நம்ம கமிட் பண்ணி பில்ட் பண்ண அப்படின்னா இது ஸ்லோலி க்ரோ பண்ணும். ஓகேங்களா? சிம்பிள் இஸ் தட். ரைட்? நவ ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனில நம்ம இறங்கி செய்யலாமா இல்லையா அப்படின்ட்டு உங்களை டு ஹெல்ப் யூ டு மேக் டிசிஷன். Okay, whether you want to become a preferred customer or business builder. Why IMC different from other company? Yeah, IMC க்கும் மத்த கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 5 ரீசன் இருக்கு. ஒன்னாவது பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பாத்தியா IMC 2007ல ஆரம்பிச்சாரு, 58 வயசுல, வித் ஒன்லி சிங்கிள் ப்ராடக்ட் அலோவேரா. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா 17 வருஷத்துல இன்னைக்கு 350 ப்ராடக்ட் இருக்கு இந்தியா. அப்ப என்ன நான் கேட்ட கேள்வி, எனக்கு இந்த வாய்ப்பு மிஸ்டர் பாபி என்கிட்ட ஷேர் பண்ணும்போது 10ஆம் தேதி பிப்ரவரி நான்
பிசினஸ் பிளான் பார்த்தேன். 11ஆம் தேதி February 2024 முடிவு பண்ணி இறங்கணும்னு. அப்ப அது இறங்குற மணிக்கு 3 கேள்வி என்னை நான் கேட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். 1வது கேள்வி நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு என்னோட மோட்டிவேஷன் ஃபேக்டர் எல்லாமே டாக்டர் அசோக் பாத்தியா தான். ஏன்னா 58 வயசுல ஒரு மனிதர் வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னா அந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டும் இல்லையா. இன்னைக்கு நான் வந்து மோட்டிவேட் பண்ணது லாஸ்ட் 17 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட். பட் அவர் என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்கோம், ஒரே டிசைர் தான், அந்த ப்ராடக்ட் போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படின்னு. அப்ப நான் என்னை கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலோவேரா ப்ராடக்ட் மட்டும் வேலை செய்யல அப்படின்னா இன்னைக்கு IMC 50 ப்ராடக்ட் உருவாக்கி இருப்பாங்களா? ஏன்னா அவர் இந்த ஒரு ப்ராடக்ட் வித்து தானே பணம் சம்பாரிச்சு நிறைய கம்பெனி இந்த அளவுக்கு உருவாக்குனாரு, சயின்டிஸ்ட் உருவாக்குனாரு. அப்ப இந்த ப்ராடக்ட் வேலை செய்யறது தானே. 2வது கேள்வி என்னை கேட்டது பாத்தீங்கன்னா, இந்த எலோவேரா ப்ராடக்ட் மட்டும் வேலை செய்யலன்னா, இந்த எலோவேரா ப்ராடக்ட் வேலை செஞ்ச வாசி தானே இன்றைக்கு IMC இந்தியால 14 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. 3வது கேள்வி என்னை கேட்டது என்னன்னா, இந்த IMC இந்த எலோவேரா ப்ராடக்ட் வேலை செஞ்ச வாசி தானே இன்னைக்கு IMC டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 375 மில்லியன் ரிங்கிட். அப்ப இதெல்லாம் இந்தியால நடந்திருக்கு அப்படின்னா இங்கேயும் மனிதர்கள் வாழ்றாங்க, அதே மனிதர்கள் தான் மலேசியால வாழ்றாங்க, அதே பிரச்சனையில தான் இன்னைக்கு நம்ம இந்த நாட்டிலும் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பயணியரா இருக்கும் போது நம்மளும் அவரு அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியாதுன்னு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ரைட். 2வது ரீசன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மலேசியால வந்து 3000 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு. அண்ட் அவங்க கிட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொந்த பிளான் கிடையாது, சொந்த ரா மெட்டீரியல் கிடையாது, சொந்த சயின்டிஸ்ட் கிடையாது, ரிசர்ச் சென்டர் கிடையாது. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எஸ்பெஷலி இந்த ஸ்டெம் செல் கம்பெனி என்ன செய்வாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர், ஒரே கம்பெனி 5 பிராண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி வெளியாக்கும். அப்ப இந்த 5 பிராண்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வெளியாக்கும் போது அந்த பிரைஸ் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும், இந்த மேனுஃபேக்சர் கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்த மேனுஃபேக்சர் பிரைஸ் ஏத்தனா அப்படின்னா இதனாலதான் வந்து இந்த ஸ்டெம் செல்களை 3 வருஷத்துக்கு மேல தாங்காது இந்த நாட்டுல. சோ நம்ம கஷ்டப்பட்டு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டு வாட் வில் ஹேப்பன். சோ அப்ப இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை ஸ்லோவா செஞ்சாலும் ஸ்டேபிளா லைக் 10, 20, 100 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கம்பெனி தான் இந்த IMC. தென் 3வது பாத்தீங்கன்னா, இந்த IMC ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபிள் பை ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஹோல்சேல் பிரைஸ் ஃபார் த மெம்பர். அதாவது என்னோட 30 வருஷ அனுபவத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா அதிகமான மக்கள் யார் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வருவான்னு பாத்தீங்கன்னா இந்த B40 இந்த லோ இன்கம் குரூப் தான். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு லைஃப்ல ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தை செஞ்சு நானும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், ஆனா அவங்க கிட்ட பெரிய முதலீடு இருக்காது. அப்ப சிறிய முதலீடை போட்டுட்டு இன்னைக்கு அவங்க வந்து உள்ளுக்கு வந்துட்டு அவங்க பிசினஸ்க்கு வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னாக்கா உள்ளுக்கு வருவாங்க. ஆனா அதே இந்த ப்ராடக்டோட விலை 300-400 வெள்ளி இருந்துச்சுன்னா அவங்களோட செட்டில் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க போய் அதை பேச முடியாது, விற்க முடியாது. ஒரு வாட்டி வாங்குவாங்க, 2 வாட்டி வாங்குவாங்க, அப்புறம் கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் 21 வெள்ளி, 9 வெள்ளி, 21 வெள்ளி, 30 வெள்ளின்னு இருக்கும் போது அவங்களாலையும் வாங்கி கண்டினியூ பாய்க்க முடியும். ரைட். தென் 3வது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட IMC பிளான் இஸ் a step up plan most appropriate for product based business where we as a builders we get paid. யாரு உங்க நெட்வொர்க்ல இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா யாரு உங்க நெட்வொர்க் ரைட் ஃப்ரம் கங்கா பர்லிஸ்ல ஜோபர் பசிகுடாங் வரைக்கும் யாரு உங்க நெட்வொர்க்ல ப்ராடக்ட் வாங்கினாலே யூ ஆர் கட் பேட். நாட் லைக் யூனிலெவல் 9 லெவலுக்கு தான் பே பண்ணுவாங்க. நாட் லைக் பைனரி உங்களோட வீக் லேக்ல வாங்கினாதான் உங்களுக்கு போனஸ். ஆனா இங்க வந்து இது ஸ்டெப் அப் பிளான் இன்ஃபினிட்டி, யாரு எங்க வாங்கினாலும் யூ கெட் பேட். ஸோ அதுதான் the power of step up plan. Then finally 5வது வந்து பாத்தீங்கன்னா IMC leverage on 3 mega industry. அதாவது இன்னைக்கு IMC வந்து 3 மெகா, அதாவது ஒரு பிசினஸ், நான் ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வச்சேன். பிசினஸ்ல நம்ம இறங்கும் போது அது எவ்வளவு பெரிய சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா IMC 3 இண்டஸ்ட்ரி லெவரேஜ் பண்றாங்க ஒரே டைம்ல. 1வது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ். எவ்வளவு பெருசு உலகத்துல வந்து இட்ஸ் a $1 trillion இண்டஸ்ட்ரி, இட்ஸ் a பிக் இண்டஸ்ட்ரி. ஆனா மலேசியால பாத்தீங்கன்னா இட்ஸ் also $1 trillion இண்டஸ்ட்ரி. ஏன் இது சொல்ல வரேன்னாக்கா, கொஞ்சம் திரும்பி பாருங்க, ஒரு 20 வருஷம் முன்ன நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா லாங் கியூல நிக்கணும். ஆனா இன்றைக்கு நம்ம பிரைவேட் கிளினிக் ஹாஸ்பிட்டல் போனாலே லாங் கியூல இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து 1950, 60, 70 பிறந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு 50 வயசு தாண்டிடுச்சு. அப்ப இந்த பாப்புலேஷன் ஆஃப் ஏஜிங் இன்க்ரீசிங் இன் திஸ் கண்ட்ரி. சோ அதனால பாத்தீங்கன்னா மூளைக்கு மூளை பார்மசி திறந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்மளோட ப்ராடக்ட் மலிவா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது, ஹியூமன் பீயிங்க்குலாம் ரொம்ப தேவையான ப்ராடக்ட். அப்ப இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு இந்த நாட்டுல. ஓகே, அதாவது சாதாரண ஒரு கம்பெனியா இன்னைக்கு மந்த்லி 15 மில்லியன் ரிங்கெட், காஃபி விற்கிற கம்பெனி மந்த்லி 15 மில்லியன் ரிங்கெட் செய்யும் போது இன்னைக்கு நம்ம ஹெல்த் இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம்.
கண்டிப்பாக நம்ம வந்து மந்த்லி 50 மில்லியன் ரிங்கிட் சேல்ஸ் செய்ய முடியும். அப்படி 50 மில்லியன் ரிங்கிட் சேல்ஸ் நடந்துச்சுன்னா அந்த கம்பெனில உங்களோட இன்கம், என்னோட இன்கம், இந்த பிசினஸ் சீரியஸா பில்ட் பண்ற இன்கம் எந்த லெவல்ல இருக்குன்னு நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணீங்க பேஸ் ஆன் த மார்க்கெட்டிங் பிளான். தான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இஸ் த நீச் ட்ரெண்ட். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸ் நிறைய கோடிஸ் உருவாக்கி இருக்கு, எஸ்பெஷலி இந்த எல்லோ பேக், டிக்டாக் எல்லோ பேக்ல. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நீங்க வந்து சொந்தமா ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி கொண்டாடணும், சொந்த அப்ரூவல் தேடணும், கஸ்டம் கிளியரன்ஸ் எல்லாமே செய்யணும், சொந்தமா பேக்கேஜிங் செய்யணும், சொந்தமா நீங்க ஸ்டாக் வாங்கி வச்சுக்கணும், ஓகே, சொந்தமா போய் டெலிவரி பண்ணணும். பட் இங்க அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் கம்பெனி பார்த்துக்கோங்க. நம்ம வேலை வெளியே போயிட்டு நெட்வொர்க் பில்ட் பண்றது தான். ரைட் ஃப்ரம் கங்காப்பர்லேருந்து ஜோபர்லேருந்து யாரு எங்க வாங்கினாலும் யூ காட் பே. அப்ப வி டோன்ட் மிஸ் த ஆன்லைன் ட்ரெண்ட். அண்ட் மூணாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். யார் என்ன வேணாலும் சொல்லலாம், வெளியில வந்து இந்த தலைக்குறவா பேசலாம் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி. ஆனா ஐ எம் ப்ரவுட் as a நெட்வொர்க். ஏன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல அதிகமான கோடீஸ்வரன் உருவாக்கக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஏன்னா சிறிய முதலீடை போட்டு மில்லியன் சம்பாதிக்கக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஆயுர்வேதா இன்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லும்போது IMC தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்ட். ஓகேங்களா, ரைட்? ஸோ பேசிக்கலி இதுதான் 5 ரீசன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களை யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட கால் பண்ணி நீங்க ஸ்டார்டர் கிட் வாங்கி IMC மலேசியா ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஜாயினிங் கிட் எடுத்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு ஸ்க்ராட்ச் த பின். தென் அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும், கெட்டிங் ஸ்டார்டட். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் கனெக்டட் வித் உங்களோட அப்லைன் அண்ட் கம்பெனி அண்ட் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் பிசினஸ் பிளான். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களை வந்து நீங்க வந்து தனிமையா இந்த ஜேர்னில இருக்க மாட்டீங்க. நீங்க எங்க கூட as a டீம் கால் மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் டீம் கூட தான் நீங்க டிராவல் பண்ணுவீங்க. ஸோ ஏற்கனவே இருந்தவங்ககிட்ட எல்லாம் நீங்க கேளுங்க நம்மளோட டீம் எந்த லெவலுக்கு டிராவல் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட் நம்மளோட மை ட்ரீம் பீஸ் ஆக்டிவிட்டியில. நம்ம ரைட் நவ் ரைட் ஃப்ரம் பினாங், கூலேம், ஜோஹோபார் வரைக்கும் நம்மளோட மந்த்லி ஸ்கெடியூல் ஆக்டிவிட்டி இருக்கு ஆஃப்லைன்ல. ஸோ நம்ம எல்லாம் கிட்ட சொன்ன மாதிரி ஐடெக் அண்ட் ஆல்சோ ஐடச். ஸோ இன்னைக்கு ஜூம்ல வந்து நம்ம வந்து ஐடெக்கா கொண்டு போறோம் அண்ட் சேம் டைம் நம்மளுக்கு ஐடச்சும் இருக்கு. ஸோ அடுத்த நியரஸ்ட் ப்ரீவியூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிரம்பான்ல வர 10ஆம் தேதி சிரம்பான், 11ஆம் தேதி மலாக்கால. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சிரம்பான் மலாக்கால இருந்தீங்கன்னா நீங்க இன்வைட் பண்ணுங்க. தென் கன்சியூம் ப்ராடக்ட் வேல்யூ 75 BV to 150 BV. நம்மளோட ப்ரொமோட், நம்மளோட ஈவென்ட் ட்ரைனிங் கம்பெனியும் சரி, மை ட்ரீம் பிசினஸ் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுங்க. அண்ட் முக்கியம் ஆல்வேஸ் ஸ்டே எக்ஸைட்டட் அபவுட் IMC ப்ராடக்ட். ஓகே, நான் இப்போ இன்னொரு ஆஃபர் இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃபர். இந்த ஆஃபர் வந்து கம்பெனியோட ஆஃபர் அன்டில் அவங்களோட நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி மார்ச் 2025. ஓகே, புதுசா யாரெல்லாம் புதுசோ எக்ஸிஸ்டிங் மெம்பர் இன்னும் 10% அடையாதவங்க, 150 BV அடையாதவங்க, அச்சீவ் பண்ணாதவங்க, பர்சனல் பிவில 10% அடையாதவங்க, நீங்க ஒரே சிங்கிள் ரிசீட்ல 250 BV வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே 600 ரிங்கெட் ப்ராடக்ட் வாங்கினீங்க, உங்களுக்கு இலவசமா இந்த பயோ மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் கிடைக்கும் worth 250 ringgit, ரைட்? ஸோ இதையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிராப் பண்ணீங்க. இதோட ஆஃபர் வந்து எஸ்பெஷலி 31 மார்ச் 2025 வரைக்கும் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இதை பயன்படுத்துங்க, டோன்ட் மிஸ். ஏன்னா இந்த பயோ மேக்னெட்டிக் பிரேஸ்லெட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க பர்சனல் நம்மளோட ஆஃப்லைன் ஐடச் ட்ரைனிங் மீட்டிங் வரும்போது அங்க நம்ம லைவ் டெமோ கூட ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் நவ், பிகின் யுவர் சக்சஸ் ஜர்னி வித் IMC. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மள சொன்ன மாதிரி இந்த மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனலோட பாபியா சொன்னாரு, நம்மளோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் கன்சியூமரை 2027 உருவாக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த ஜேர்னியில போயிட்டு தான் இருப்போம். ஸோ நீங்களும் நம்ம கூட வந்து டிராவல் பண்ணலாம். ஏன்னா இந்த டீமுக்கு வந்து நிறைய ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. கடந்த 70 வருஷம் கம்பைன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட டீம்ல உள்ள லீடர்ஸோட கம்பைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் 70 வருஷம் ஆஃப் பில்டிங் நெட்வொர்க், ரைட்? சரிங்களா? ஸோ அது சொல்லிட்டு இதோட என்னோட செஷனை முடிச்சுக்கிறேன். ஸோ யாருக்கும் ஏதோ கேள்வி இருந்துச்சுனாக்கா நீங்க தாராளமா அன்மியூட், நான் உங்களை எல்லாம் அன்மியூட் பண்ணிடுறேன், நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ஸோ யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குங்களா? ஸோ அதுக்கு முன்னே நான் இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன்.